ஸ்ரீ பிரகதி இன்சூரன்ஸ் அகாடமி 10 வருஷமா ஆபீஸ் போட்டு பக்காவா நடத்திட்டு இருக்காங்க. திரு எம் செல்வம் எம்எஸ்சி பிஎட் சார் வந்து 1996 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி எல்ஐசியில ஏஜென்டா சேர்ந்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆகுது. சார் வந்து 29 வருஷமா எல்ஐசியில இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது போக பாலிசி எப்படி கஸ்டமருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அண்டர் ரைட்டிங் சம்பந்தமா அருமையா சொல்லுவாங்க. சார் வந்து நம்ம உதாரணம், ஒரு ரோல் மாடல். எப்படின்னா எல்ஐசி ஏஜெண்டா சேர்ந்த வருஷமே சிறப்பு கிளப்ல வந்துட்டாங்க. அதாவது டிஏ கிளப். 3வது வருஷம் பிஎம் கிளப் தொடர்ந்து 3 வருஷம் இருந்திருக்காங்க. அடுத்து டிஎம் கிளப் தொடர்ந்து 3 வருஷம் இருந்திருக்காங்க. அடுத்து செட்டம் கிளப் தொடர்ந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் சிஎம் கிளப் 16 வருஷமா. இப்போ சிஎம் கிளப் சேர்மன்ஸ் கிளப் மெம்பர். சேர்மன்ஸ் கிளப் மெம்பர்னா சேர்மன்ட்ட அவங்க ஈக்குவலா பேசக்கூடிய ஆளு, அந்த மாதிரி சேர்மன் கிளப். அப்புறம் எம்டிஆர்டி 5 வருஷம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிஎல்ஏ வந்த புதுசுல எடுத்துட்டாங்க. சிஎல்ஏ ஆரம்பிச்சு 18 வருஷம் ஆகுது. அதையும் ரொம்ப சிறப்பா பண்ணி கோல்டு பிரிகேடு மெம்பரா இருக்காங்க. அவங்கள்ட்ட 26 முகவர்கள் இருக்காங்க. வெற்றிகரமா அருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஒரே நாள்ல சார் வந்து 100 பாலிசி கொடுத்துருக்காங்க. ஒரே நாள்ல ஒன் டே செஞ்சிருவேன். ஒரே நாள்ல 100 பாலிசி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அருமையா ட்ரைனிங் கொடுக்காங்க. நிறைய எம்டிஆர்டியை உருவாக்கி இருக்காங்க. நிறைய ஸ்டாண்டர்ட் கிளப் மெம்பர்களை உருவாக்கி இருக்காங்க. இப்படி அற்புதமான ஒரு மனிதர் நமக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு. ஆனா கஷ்டம், நம்ம முகவர்களை பார்த்தீங்கன்னா 28 25 பேர் தான் வந்திருக்காங்க. அவங்க குரூப்ல போய் இன்னொரு முறை மீட்டிங் ஸ்டார்டட் போடுங்க. நிறைய பேர் வரட்டும். இந்த வாய்ப்பை அற்புதமா பயன்படுத்துங்க. இன்னைக்கு அருமையான மீட்டிங்கு. வெல்கம் சார். செல்வம் சார். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் சார். வெல்கம் சார். ஆரம்பிங்க சார். வாய்ப்பை வழங்கிய அருமை சகோதரர் திரு சுந்தர் முத்துராஜ் மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய சிஏ நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சார், இது ரெக்கார்டிங் இருக்கா, ரெக்கார்டிங் இல்லையா? ரெக்கார்டிங்ல தான் இருக்கு சார். ரெக்கார்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு. மீண்டும் ஒரு முறை ராம்தாஸ் சார், இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு டீம். இன்னும் சொல்ல போனா சவுத் ஜோன்லேயே சார் நம்பர் 1 சுந்தர் முத்துராஜ் சார். நம்பர் ஆஃப் பாலிசிஸ், சூப்பர் பிளாட்டினம் பிரிகேட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. முதலில் தங்களுக்கும் தங்களுடைய அணி சார்ந்த நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி. இன்றைய பயிற்சி வகுப்பு வந்து உண்மையாகவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். என்ன காரணம்னா, புது ஏஜென்ட்ஸா இருக்கிறோம். பழைய ஏஜென்ட்ஸா இருந்தாலும் நம்ம வந்து என்ன தேவை, ஒரு பாலிசி நம்ம போய் வெளியில போய் பேசி பிரசன்டேஷன் கொடுத்து பேப்பர் வாங்கி நம்ம உள்ள வந்து ஒரு பேப்பரை ஆக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது இருக்கு. இது சிரமமே கிடையாது. கஸ்டமர்கிட்ட போய் ஒரு தடவை போய் நீங்க போய் கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல எல்லாமே கையில வச்சிருப்பாங்க. ஜெராக்ஸா வீட்டுல இருக்கும். டவுன்ல இருக்கவங்களுக்கு தான் இருக்காது. ஸோ என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்ற வரை இதுல யாரும் எழுத வேணாம். இதோட பிபிடி நான் கண்டிப்பா ஷாருக்கு அனுப்புறேன். நீங்க பிபிடியை யூஸ் பண்ணிக்கிங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்கோங்க. லக்ஷயாவுடைய 2 பிளான் சொல்லியிருந்தாரு, உமங்கும் லக்ஷயாவும். ஸோ நான் அசாண்டேட் 6:57 7 மணி வரையுமே நான் பிரசன்டேஷன் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் ஷார்ட்டா. நேற்று நான் வெளியூர் போயிட்டு வந்ததுனால என்னால் அதை முடிக்க முடியல. ஸோ அதனால எவ்வளவு மேக்சிமம் முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சு கொடுக்குறேன். இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் பிரசன்டேஷன் வந்துடுறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆயிட்டு. ஷேர் ஆயிட்டு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருங்க சார். ஆரம்பிச்சிருங்க சார்.
ரைட், தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை தங்களுடைய பணியில் இந்த உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மூவர்களுக்கும் மீண்டும் முறை மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு முக்கியமா தேவை வந்து நோய் ஒரு கஸ்டமர், நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன வேணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது இருந்தா தான் நம்ம வந்து நம்மளுடைய புதுசா வரக்கூடிய பேப்பர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்டி மணி லாண்டரிங் ரெண்டுமே இருக்கு. கேயூசியும் ஏஎம்எல் கைட்லைன்ஸும் நமக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம். இங்க மற்ற ட்ரைனிங் சென்டர்ல போனீங்கன்னா அப்படியே சொல்லிடுவாங்க, வாட்ச் மட்டும் தான் விடுவாங்க. பட் இதுல வந்து என்னென்ன பர்பஸுக்காக இதை வாங்க சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது முக்கியமானது. ஸோ ஒரு பாலிசிதாரர்கிட்ட போய் கேட்கப்படும் பொழுது இது ரெண்டும் மிகவும் முக்கியம் எல்ஐசி பாலிசி நடைமுறைப்படுத்துவதற்கு. கேஒசி கைட்லைன்ஸ் நோய் ஒரு கஸ்டமர்ஸ் தான் இருக்கு. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் நீங்க போறப்ப ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா வேணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மினிமம் ஒன்று வேணும், மேக்ஸிமம் 1 or 2 எடுத்து வாங்கி உங்களுடைய டேட்டா சீட்ல கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இஸ் டு பி அஃபிக்ஸ்டு இன் தி ப்ரொபோசல் ஃபார்ம் ஒட்டுறதுக்கு வேணும். 5 வயதுக்கு மேல உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பா வேணும். 5 வயதுக்கு உள்ளவங்களுக்கு அவசியம் இல்லை போட்டோ. ஏன்னா 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு சின்ன போட்டோவா இருக்கும். ஸோ குறிப்பா வந்து ஒரு 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ள இருக்கவங்கள நீங்க போட்டோ வாங்க வேண்டாம். ஏன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த போட்டோவை பார்த்து ஒரு சிலர் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தா அப்படின்னு கண்டு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் 3 வயசு வரை வேணாங்கிறேன். பட் எல்ஐசியை பொறுத்தவரை 5 வயசுக்கு மேல இருந்தா போட்டோ போதும், அதுக்கு மேல நம்ம கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, நம்மளுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. பாஸ்போர்ட் வேணும், பேன் கார்டு வேணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டினா முகத்தம் அவர் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. அதில் பாஸ்போர்ட் வேணும், பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு இருந்தாலும் ஓகே தான். ஓட்டர் ஐடி ஃப்ரண்ட் பேக் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் மிகவும் மிகவும் முக்கியமானது. டிரைவிங் லைசன்ஸ் எந்த பாலிசிதாரர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அந்த டிரைவிங் லைசன்ஸை பாலிசிதாரர்கிட்ட இருந்து வாங்கி புதிய பாலிசி கொடுக்கும் போது அந்த டிரைவிங் லைசன்ஸையும் நீங்க கொடுக்கணும். இதை பத்திய முக்கியத்துவத்தை இந்த லக்ஷயாவுடைய பிரசன்டேஷன்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே ஆதார் இருக்கு. இந்த ஆதார் டேட் ஆஃப் பர்த், இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து ஆதாரையும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். இது இந்த 5 மட்டும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல உள்ள எல்லாம் கொடுக்கலாம். ஓட்டர் ஐடியில கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ்ல அட்ரஸ் இருக்கிறதையும் கொடுக்கலாம், ஆதார் கார்டுலையும் கொடுக்கலாம், பாஸ்போர்ட்லையும் கொடுக்கலாம். பேன் கார்டு மட்டும் அதை கொடுக்க முடியாது, ஏன்னா அதுல அட்ரஸ் இருக்காது. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில இருக்கிறதுல பேன் கார்டை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ்ல கொடுக்கலாம். அது இல்லாம டெலிஃபோன் பில்லுல லேட்டஸ்டா இருக்கக்கூடிய 6 monthsல ஏதாவது எது இருக்கோ அந்த பில்லை நீங்க வந்து டெலிஃபோன் பில்லை வந்து அட்ரஸ் ப்ரூஃபா கொடுக்கலாம். கேஸ் பில் கொடுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறப்ப கண்டிப்பா 6 மாதத்திற்கு உரிய லேட்டஸ்டான 6 மாசத்துக்குரிய ஸ்டேட்மெண்டோட கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்குங்க. லேட்டஸ்டா எலக்ட்ரிசிட்டி பில்லு, கடைசியா கட்டின எலக்ட்ரிசிட்டி பில்லு இருந்தா கொடுங்க. ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டை கொடுங்க. வேலை பார்க்கறவங்க இருந்தா எம்ப்ளாயர் சர்டிபிகேட் இருக்கணும், ஐடி கார்டு இருக்கும். பத்மா மேடம் மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சார். வேலிட் லீஸ் ரெண்ட் அக்ரிமெண்ட், டவுனுக்குள்ள இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, இப்ப வந்து ஃபாரின்ல போய் வேலை வைப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இருக்க போறப்ப என்ன வேணும்னா அவங்கள்ட்ட நம்ம நாட்டுல தான் இல்ல வெளியூர்ல எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ், பெரிய பெரிய பிரீமியம், பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாமே வந்து வாடகைக்கு அதிகபட்ச வாடகை இருக்கவங்க எல்லாமே லீஸுக்கு இருப்பாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் காப்பியில எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதையும் ஒரு காப்பியாக நீங்க எடுத்து வந்து ரெசிடென்சியல் ப்ரூஃபாக கொடுக்கலாம். ஆதார் கார்டும் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கொடுக்கலாம். நீங்க இதை டெலிஃபோன் பில்ல போட்டோ வராது, அதனால வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்க முடியாது. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்க பாஸ்போர்ட்ல போட்டோ ஒட்டியிருந்தா தான் தெரியும். ரொம்ப பேர் கண்டினியூ பாஸ்போர்ட் கொடுக்கறதுனால அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இருக்குதுங்கிறதுக்காக தான் 5 மாசம் 6 மாசம் ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம். எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து போட்டோஸ் வராது. ரேஷன் கார்டில் வந்து ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி தான் வரும். ஸோ அதனால அது கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட் கொடுக்க போறப்ப ஐடி கார்டு இருந்தால் கூட போதும்.
அதை வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் நம்ம ரெசிடென்சி ப்ரூஃபையும் அதையும் கொடுத்துக்கலாம். இது மிகவும் முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்குங்க. இன்கம் ப்ரூஃப் மிகவும் முக்கியமானது. இதுல 2 வகையா இருக்கு இன்கம். இன்கம் ப்ரூஃப் டு பி சப்மிட்டட் ஃப்ரம் தி டோட்டல் பிரீமியம் பேயபிள் அண்டர் தி ஆல் பாலிசிஸ் ஆஃப் ஆன் இண்டிவிஜுவல். ஒரு தனி நபர் பெயர்ல ஒரு ஃபைனான்சியல் இயர்ல எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரீமியம் 1,00,000 ரூபாய் எக்ஸிட் ஆஃப் 1,00,000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து பிரீமியம் கட்டினீங்கன்னா, மந்த்லி பிரீமியம் 10,000 போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த இன்கம் ப்ரூஃப் எப்படி இருக்கணும்னா, சேலரி ஸ்லிப், சேலரி வாங்கக்கூடிய எல்லா வேறுவற்றியும் நீங்க சேலரி ஸ்லிப் கொடுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு சேலரி ஸ்லிப் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, பேங்க்ல வந்து உங்களுடைய சேலரி வந்து கிரெடிட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேங்க்ல கிரெடிட் ஆகிற பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் இன்கம் ப்ரூஃபுக்காக எடுத்துக்கொள்ளலாம். இது இல்லாம கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தா ஃபார்ம் 6 கொடுப்பாங்க, 16 கொடுப்பாங்க. நம்மளே மாதிரி முகவர் பணி, அதாவது தரகு அப்படிம்பாங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல யார் யார் வருமானம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஃபார்ம் நம்பர் 16A கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 26ASங்கிறது எப்படின்னா, நம்ம எல்ஐசி ஏஜெண்டா இருக்கோம், ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில இருப்போம், வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில இருப்போம், மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் இருக்கும். வேற எதுவும் இன்கம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்க பேன் கார்டை வந்து எங்கெங்க கொடுத்து அட்டாச் பண்ணி உங்க பேன் கார்டு இருக்கோ அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே அந்த ஃபார்ம் நம்பர் 26ல போய் ஏறிடும். கவர்மெண்ட்டுடைய இதுல போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல போய் ஏறிடும். அதை வந்து ஆடிட்டர் மூலியமாவோ இல்ல நம்மளாவோ எடுத்தும் அந்த இன்கம் ப்ரூஃபுக்கு அதை கொடுத்துக்கலாம். இது எல்லாமே இல்லாம இருந்துச்சுன்னா ஐடிஆர், லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய ஐடிஆர், நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான ஐடிஆர் காப்பி கண்டிப்பா கொடுக்கணும். இது வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேல உள்ளவங்க எல்லா பேத்துக்கும் எது இருக்கோ அதை நீங்க இன்கம் ப்ரூஃபா கொடுக்கணும். அது இல்லாம இப்ப விவசாய நிலத்துல இருக்கிறாங்க, ஒரு பெரிய சம்மசூடு வருது, அவங்களுக்கு வந்து இன்கம் எதுவும் கொடுக்க முடியல, அவர்களால எதுவும் அசஸ் பண்ண முடியல, விவசாயத்தை நம்பித்தான் இருக்குது அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் ஃப்ரம் தாசில்தார் மூலியமா நீங்க வந்து இன்கம் சர்டிபிகேட் வாங்கி நீங்க வந்து இதுல வந்து நம்ம எல்ஐசியில கொடுத்தோம்னா அதையும் எடுத்துக்குவாங்க. பட் ஏன்னா இன்கம் சர்டிபிகேட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது, அதனால யாரும் அதை இன்கம் டேக்ஸ்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க விஷயத்தை சொல்லுங்க, இது வந்து ஒரு சப்போர்ட் ஆஃப் எவிடன்ஸ் இன்கமுக்கு. அதனால உங்களுக்கு அதிகபட்சமான காப்பு தொகையும் நம்ம பாலிசிதாரர் கொடுக்கறதுக்கு இந்த தாசில்தாருடைய சர்டிபிகேட் வந்து புரோஜனமா இருக்கும். ஸோ இந்த 4மே உங்களுக்கு வந்து மிகவும் முக்கியமானது. இது பேசிக்கா எல்லா முகவர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த பயிற்சி வகுப்பினுடைய எண்ணம். அதுக்கப்புறம் ஏஎம்எல் கைட்லைன்ஸ், பணம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கேஷா கட்டணும், எந்த அளவுக்கு வந்து செக்கா கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது எதற்காகனா இல்லீகலாவோ பிளாக் மணியாவோ இல்ல வேற இருந்து டெரரிஸ்ட் வேற இடத்துல இருந்து நமக்கு பணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆன்டி மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் பிரகாரம் எல்ஐசி முக்கியமா செயல்படுது. அது என்ன விஷயம்னு பார்ப்போம். ரெமிட்டன்ஸ் பை கேஷ் இஸ் லிமிடெட். அதாவது ஏஎம்எல் கைட்லைன்ஸ் பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு பேன் கார்டை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் 50,000 ரூபாய் வரையும் பாலிசி ஹோல்டரா பெர் டேவுக்கு அவர் கேஷா கட்டி கொள்ளலாம். 50,000 ரூபாய் வரைக்கும். 50,000க்கு மேல அவரு வருஷத்துக்கு 1,99,999 ரூபாய் வரை தான் பைனான்சியல் இயருக்கு பெர் பாலிசி ஹோல்டர் பணம் கட்ட முடியும். அதுக்கு மேல கட்டுனா ஆன் கேஷா, நான் சொல்றது எல்லாமே ரொக்கமான கேஷா. எல்ஐசி ஆபீஸ் பிரீமியம் ஆபீஸ்ல போய் நீங்க கேஷ் கவுண்டர்ல பணம் கட்டினா மிஷினே விடாது. நீங்க போய் செக்கு கொடுங்க இல்ல யூபிஐல போய் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லும். எல்ஐசி பிரீமியம் பாயிண்ட்ல மட்டும்தான் நீங்க பிரீமியம் கட்டுனா, அதுவும் 49,999 வரையும் தான் நம்ம வந்து கேஷை வந்து வாங்குவோம். 50,000க்கு மேல பிரீமியம் பாயிண்ட்ல கூட பேமெண்ட் வாங்க மாட்டோம். அது ஒரு நாளைக்கு 50,000 வரையும் தான் கேஷ் வந்து கவர்மெண்ட்டுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் கொடுக்க முடியும் ஒரு பாலிசிதாரருக்கு. இன்னொன்னு, ஒரு இண்டிவிஜுவல் பாலிசிதாரருக்கு அதிகபட்சமா 1,99,000 வரையும் தான் வருஷத்துக்கே நீங்க கேஷா கட்ட முடியும். அதுக்கு மேல கட்டுறதா இருந்தா செக் ஆர் டிடிஆர் தான் கட்ட முடியும். இதுக்கு பேர் தான் ஆன்டி மணி லாண்டரிங். அந்த ஏஎம்எல் கைட்லைன்ஸை வச்சு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது முக்கியம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கிளாரிஃபை இருக்கா சார்? கிளியரா?
கிளியரா போயிட்டு இருக்கு சார். கிளியரா போயிட்டு இருக்கு. ராஜ புனிசா மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ராஜ அடுத்து புனிசா. ஆ. ஓகே சார். அடுத்து என்ன நமக்கு முக்கியமா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன். நம்ம பாலிசிதாரர் வந்து படித்திருந்தா, நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியும். படிக்காதவங்க, கைரேகை வச்சவங்களுக்கு மெடிக்கல் இல்லாம பாலிசி கொடுக்க முடியாது. அதனால மெடிக்கல் மெடிக்கல் மட்டும் கிடையாது, இன்கம் ப்ரூஃப் குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு நம்மளுடைய நிறுவனத்திலையும் ஒரு தக்க மரியாதையும் கிடைக்குங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். இந்த குவாலிபிகேஷன் சார் யார் சார் டிராப் பண்றாங்க? நிவேதிதாங்கிறவங்க டிராப் பண்றாங்க. ப்ளீஸ் கிளிக்காம இருங்க போர்ட. குவாலிபிகேஷன் ஆஃப் ப்ரூஃப் என்ன கொடுக்கணும்னா 10ஆவதுக்கு கீழே படிச்சிருந்தாங்கன்னா டிசி இருந்தா கொடுக்க சொல்லுங்க பழசுல. இல்ல ஸ்கூல் சர்டிபிகேட், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்டா இருந்தா, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, எல்கேஜில இருந்து படிச்சு ஸ்கூல்ஸ் கோயிங் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார், அதனால அவங்களுக்கு ஐடி கார்டு இல்லைன்னா அது மாதிரி போனஃபைட் ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு போட்டோ மட்டும் ஒட்டி நீங்க இந்த ஸ்கூல்ல தம்பி படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா மைனரா இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்க மைனரா இருக்கிறவங்களுக்கு படித்துக்கிட்டு இருந்தா மட்டும்தான் எல்ஐசி பாலிசி கொடுக்க முடியும். அதனாலதான் இதை முக்கியமா கேட்கிறாங்க. போனஃபைட் சர்டிபிகேட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கேட்கறாங்க. ஸோ பிலோ 10th ஸ்டாண்டர்டா இருந்தாங்கன்னா, அது வரையும் படிச்சிருந்தாங்கன்னா டிசி அல்லது ஸ்கூல் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் 10ஆவதுக்கு மேல 10th மேல 10th இருந்து 12th இருந்தாங்கன்னா அதனுடைய 10th மார்க் ஷீட் கண்டிப்பா வேணும். அது இருந்துச்சுன்னா அதான் 10ஆவது படிச்சதுக்கான ப்ரூஃப். இது எதுக்காகனா நம்ம அண்டர் ரைட்டிங்க்கு வந்து இது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் குவாலிபிகேஷனுக்குன்னு ப்ரூஃப் தனியா கொடுத்துருக்கேன். 12ஆவது படிச்சிருந்தாருன்னா +2 மார்க் ஷீட் கொடுங்க. 10th மார்க் ஷீட் கொடுக்கலாம், ஆனா அவர் வந்து 10ஆவது படிச்சதா தான் எடுத்துக்குவாங்களே ஒழிஞ்சு +2 படிச்சதா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்க 12th மார்க் ஷீட் படிச்சிருந்தாங்கன்னா 12th மார்க் ஷீட் கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிகிரி அண்ட் அதுக்கு மேல எது படிச்சிருந்தாலும் கான்வெகேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். இதெல்லாம் வந்து அண்டர் ரைட்டிங்ல நான் மெடிக்கல் ஸ்பெஷல்லையும் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ப்ரிஃபோர்ட்லையும் நமக்கு இது வந்து அவசியம் தேவைப்படும். அதனால அந்த பாலிசி ஹோல்டர்கிட்ட போய் நீங்க பாலிசி கேன்வாஸ் பண்ண போகும்போது என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க முக்கியமா இதுல வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது எல்லாம் கேட்டா கொடுத்துருவாங்க. நம்ம தான் கேட்கறதுக்கு சங்கடப்படுறோம். கஸ்டமர்ஸ் எல்லா பேரும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதை கொடுத்துக் கொள்ளலாம். இதுதான் ஏஎம்எல் அண்டு கேவிஎஸ் உடைய கைட்லைன்ஸ். இது எல்லாவும் மிகவும் முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதியில வரையும் எல்ஐசியில மொத்தம் 30 பாலிசிகள் இருக்கு. இதையும் நான் பிபிடிலையும் உங்களுக்கு நான் தெளிவா அனுப்புறேன். மொத்தம் 30 பாலிசிகள் இருக்கு. அது எண்டோமெண்ட் பாலிசிகள் எத்தனை, ஹோல் லைஃப் பாலிசிஸ் எத்தனை, டேர்ம் பிளான் எத்தனை, யூலிப் எத்தனை, மைக்ரோ எத்தனை, பென்ஷன் எத்தனை, மணிபேக் பிளான்ஸ் என்னென்ன பிளான்ல இருக்கு அப்படிங்கிறதையும் இதை நான் வச்சிருக்கேன். எல்ஐசியில மொத்தம் 32 பிளான் இருக்கிறது. முகவர்கள் விற்கக்கூடியதுல 30 பிளான் எல்லா முகவர்களும் விற்கலாம். மைக்ரோ பாலிசியில பாக்யலட்சுமி அண்ட் மங்கள் அப்படின்னு தனித்தனி, பாக்யலட்சுமி ஒரு பிளான் இருக்கு, மங்கள் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு. இந்த 2 பாலிசி சேர்க்கிறப்ப மொத்தம் 32 பாலிசிகள் இருக்கு. மைக்ரோ பாலிசியை விட்டுடுங்க. மைக்ரோ பட்ஜெட் மட்டும்தான். இந்த மைக்ரோ பட்ஜெட் எப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து 1/4/2025 இருந்து முகவாண்மைக்காக லைஃபுக்காக எடுத்துக்குவாங்க. ஏஜென்சி ரெண்டுக்காக மட்டும்தான் இதை எடுத்துக்குவாங்க. கிளப் மெம்பர்ஸுக்காக இன்னைக்கு பிரகாரம் சர்க்குலர்ல இல்ல. இதுக்கு பிறகு வரலாம், வராமலும் போகலாம். பட் அஷான் டேட்டுக்கு வந்து 751 ஒன்லி ஃபார் ஏஜென்ட்ஸ் லைஃபுக்கு மட்டும், எம்ஏபிக்கு மட்டும் வச்சுக்குவாங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அண்டர் ரைட்டிங் முக்கியமா விஷயம். இது ஒரு ஸ்லைடு சேர்க்கணும். அதை நான் சேர்க்காம விட்டதுனால தான் நான் முதல்ல சொல்லிடுறேன். அண்டர் ரைட்டிங் என்ன வேணும் அப்படின்னா அவருடைய வயசு வேணும், அவருடைய படிப்பு வேணும், அவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் அவருடைய பைனான்சியல் நீட், இன்கம் வேணும். இந்த 3 தான் பேஸ். 3 தான் பேஸ். நான் கூப்பிடுறேன் ஒரு மீட்டிங். 3 தான் பேஸ். ஒரு ஏஜ் ஃபேக்டர் வேணும், அதுக்கப்புறம் ஹெல்த், அதுக்கப்புறம் இன்கம். இந்த 3 தான். இதை 3 வச்சு தான் நம்ம ஒரு பாலிசிதாரருக்கு வந்து ஒரு பாலிசி கொடுக்கறதுக்கான வழி.
இது மூணு தான் பேசிக்கா அண்டர் ரைட்டிங்ல முக்கியமா தேவைப்படுது. இதுல எல்ஐசி பிளான் காமிச்சேன் இல்லையா, பிளான் செட் கிளான்ஸ் காமிச்சதுல நம்ம எல்ஐசி பிளான் மொத்தம் 30 பிளான் இருக்கு. அதை 2 வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்னு குரூப் 1 பிளான் ஒன்னு இருக்கு, குரூப் 2 பிளான் ஒன்னு இருக்கு. நான் ஏன் குரூப் 2 பிளானை வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் அப்படின்னா, குரூப் 2 பிளான்ல தான் மொத்தமே 5 பிளான் தான் இருக்கு. ஏன்னா இது என்பி அண்டர் ரைட்டிங்ல நான் மெடிக்கல்ல எது மெடிக்கல்ல வரும் எது மெடிக்கல்ல வராதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பிளான்ஸ் போட்டிருக்கேன். குரூப் 2 பிளான்ல 714, 715, 720, 721, 733 என்டோமெண்ட், ஜீவன் ஆனந்த், மணிபேக் 20 வருஷம் டேர்மு, 15 வருஷம் பணம் கட்டுறது, 721 25 வருஷம் டேர்மு, 20 வருஷம் பணம் கட்டுறது, 733ங்கிறது வந்து ஜீவன் லக்ஷயா. எல்ஐசிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆபத் பாண்டவன் அப்படின்னா இந்த ஜீவன் லக்ஷயா என்பதை எந்த முகவரும் மறந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் குரூப் 1 பிளான் அப்படின்னா சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் 735 என்டோமெண்ட் பிளஸ் 736 ஜீவன் லாபு, 745 உமங்கு, 748 பீமாஸ்ரீ, 749 நிவேஷ் பிளஸ், 752 எஸ்ஐபி, 760 பிளானு, 764, 768, 771, 873 இது எல்லாமே குரூப் 1 பிளான்ஸ்ல வருது. இந்த எல்லா பிளானுடைய நம்பர்ஸும் பிளான்ஸும் முன்னாடி கொடுத்துருக்கேன், அதையும் உங்களுக்கு அனுப்புறேன். இதை பயன்படுத்திக்கோங்க. எல்ஐசியில அண்டர் ரைட்டிங்க்கு 3 தேவை, வயசு வேணும், ஹெல்த் வேணும், இன்கம் வேணும். அதுக்கப்புறம் என்ன பாலிசி கொடுக்கலாங்கிறதுக்கு இவ்வளவு பாலிசிகள் இருக்கு. அதை வந்து நான் மெடிக்கல்ல எவ்வளவு கொடுக்கலாம், மெடிக்கலோட எவ்வளவு கொடுக்கலாம்னு பிரிச்சுக்கிறதுக்காகத்தான் எல்ஐசியில குரூப் 1 குரூப் 2 2 பிளானா பிரிச்சுக்கிறாங்க. அந்த 2 பிளானையும் நான் உங்களுக்கு இப்ப இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுல ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன் வேணும். ப்ரிஃபர்டு நான் மெடிக்கலுக்கு இந்த அண்டர் ரைட்டிங் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஏஜ் முக்கியம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முக்கியம், ஹெல்த் முக்கியம், இன்கம் முக்கியம். இந்த 4 விஷயங்கள் முக்கியமா இருக்கும். இதுல ப்ரிஃபர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும், கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அல்லது இன்ஜினியரிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமோ சிவில், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், இது மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிகிரி கேட்டகரியில வருவாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும்னா, குறைந்தபட்சம் அவர் வேலை பார்க்கறது வந்து 3 வருஷம் 3 மாசம் அவர் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கணும். இன்கேஸா அவர் போன மாசம் தான் அவர் வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குறாரு, ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வருஷத்துக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்குறாருன்னா அவருக்கு உடனே ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல்ல பாலிசி கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் அவரு 3 மாதங்கள் அந்த வேலைகளை பயணித்திருந்தா மட்டும்தான் இந்த ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவர் ஜாப் லெட்டர், கான்ட்ராக்ட், சேலரி ஸ்லிப்பு, பேங்க்ல கிரெடிட், இந்த எதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ஏஎம்எல் கைட்லைன்ஸ்ல எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படிங்கறதுக்காக இது எல்லாம் வேணும். இது இல்லாம இது இந்த 3 கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 இந்த 3மே எம்ப்ளாய்டு கேட்டகரிக்கு வரும். எம்ப்ளாய்டு கேட்டகரி வேலை பார்க்கறவங்களுக்கு வரும். அவங்களுக்கு கண்டிப்பா கிராஜுவேட் முடிச்சிருப்பாங்க, மினிமம் 3 மாச சம்பளம் பட்டியல், 3 மாசம் சர்வீஸ் இருக்கணும். 3 மாசம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா 3 மாசத்துடைய சேலரி ஸ்லிப் கொடுத்தா போதும், பிளஸ் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஆஃபர் லெட்டர். இது இல்லாம அவங்களுடைய வருட வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ் வருமானம் ஒவ்வொரு வருஷமும், இப்ப 2024 25 இப்ப நீங்க பாலிசி 25 ஹலோ 2000 சந்திரகலா மீட் பண்ணுங்க. ஓகே, சந்திரகலா மீட் பண்ணுங்க. 25 26க்கு நீங்க பாலிசி எடுக்க போகும்போது 2024 25 23 24 22 23 இந்த 3 வருஷத்திலையும் ஐடிஆர்ல ஒரு வருஷம் கூட 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவு இல்லாம இருக்கணும். கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் சேர்த்து வாங்கணும், ஐடிஆர் கொடுக்கணும். பிசினஸ் பீப்புளுக்கு எம்ப்ளாயரா இருந்தாங்கன்னா இந்த 3 வருஷத்துக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா
3 மாச சம்பளம் 3 மாசத்துக்கு சம்பள பட்டியல் சர்வீஸ் இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனா அந்த 3 மாசத்தை இப்ப 3 மாசம்னா 1 மாசத்துல இருந்து அவருடைய வருட வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியும். இது 2 கேட்டகரி மறுபடியும் சொல்றேன். 2 ஒன்னு எம்ப்ளாயரு, ஒன்னு எம்ப்ளாயரா இருக்கிறார், ஒரு எம்ப்ளாயா இருக்காரு, இன்னொன்று வந்து பிசினஸ் பீப்புளா இருக்காரு. எம்ப்ளாய்க்கும் பிசினஸ் பீப்புளுக்கும் கண்டிப்பா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி கண்டிப்பா இருக்கணும். 2வது விஷயம், எம்ப்ளாயா இருந்தா 3 மாசம் குறைந்தபட்ச சர்வீஸ் இருக்கணும். அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? ஐடி கார்டு கொடுக்கணும், ஜாப் லெட்டர் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் அவர் 3 மாசம் தான் சேர்ந்திருக்காருன்னா 3 மாசம் வந்து சம்பளம் வந்து எதுல போய் எந்த பேங்க்ல கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் வேணும். அது இல்லைன்னா ஃபார்ம் 16 3 வருஷத்துக்கு மேல 6 வருஷம் இருக்கு அப்படின்னா ஃபார்ம் 16 கொடு. ஃபார்ம் 16 தான் போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா எம்ப்ளாயா இருக்கவங்களுக்கு ஃபார்ம் 16 கொடுப்பாங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அது இல்லைன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஐடிஆர் கொடுத்துருவாங்க. ஐடிஆர்ல கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்டா இப்ப கொடுத்துட்றாங்க. அதுல எங்கெங்க இருந்து வருமானம் வருது அப்படிங்கறத எல்லாம் பார்த்துட்டு அந்த கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கமையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். இது எம்ப்ளாய்க்கு. பிசினஸ் பீப்புளுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், 3 வருஷம் கண்டிப்பா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கணும். அதுவும் கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கமோட இருந்தா ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 18 வயதுல இருந்து பாருங்க, குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு பிரிச்சிருக்கேன். அந்த இடத்துல குரூப் 1 இருந்தாங்கன்னா 18ல இருந்து 35 வயசு வரையும் 50 லட்சம் ரூபாய் எஸ்யூசி எஸ்யூசி வந்து 50 லட்சம் ரூபாய் வரையும் நீங்க வந்து மெடிக்கல் இல்லாம பாலிசி கொடுக்கலாம். 36ல இருந்து 45 வயசு வரையும் 25 லட்சம் ரூபாய் வரையும் எஸ்யூசிக்கு மெடிக்கல் இல்லாம கொடுக்கலாம். 46ல இருந்து 50 வயது வரையும் 13 லட்சம் ரூபாய் வரையும் எஸ்யூசிக்கு சேர்த்து கொடுக்கலாம். இது குரூப் 1 பிளான்ல. குரூப் 2 பிளான்ல ஈஸியா சொல்லலாம். என்டோமெண்ட், ஆனந்த், ஜீவன் ஆனந்த், மணிபேக் 2, லக்ஷயா, இந்த 5 பாலிசிகளை உள்ளடக்கியதான் குரூப் 2 பிளான். அதுல 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் எஸ்யூசி வரையும் நீங்க அந்த பாலிசியில நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். 36ல இருந்து 45 வயசு வரையும் 20 லட்சம் ரூபாய் வரையும் எஸ்யூசியில நான் மெடிக்கல் கொடுக்கலாம். 46ல இருந்து 50 வயசு வரையும் 10 லட்சம் ரூபாய் எஸ்யூசிக்கு நான் மெடிக்கல் கொடுக்கலாம். இது இல்லாம வெறும் மெடிக்கல், வீடியோ மெடிக்கல் மட்டும், வீடியோ மெடிக்கல் ஒன்லி டாக்டரும் பாலிசி ஹோல்டருக்கும் வீடியோ மெடிக்கல் கொடுத்தீங்கன்னா இந்த 18ல இருந்து 35 வயசு வரையும் 1 கோடி ரூபாய் வரையும் 100 லட்சம் வரையும் வீடியோ மெடிக்கல் மட்டும் பண்ணி நீங்க அந்த பாலிசியை வெறும் மெடிக்கலோட கம்ப்ளீட் பண்ணலாம். 36ல இருந்து 45 வயசு வரை உள்ளவங்க 50 லட்சம் ரூபாய் வரையும் வெறும் மெடிக்கலோட கம்ப்ளீட் பண்ணலாம். 46ல இருந்து 50 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு 20 லட்சம் வரையும் ஒன்லி மெடிக்கல், ஸ்பெஷல் ரிப்போர்ட் இல்லாம, எந்த விதமான ஸ்பெஷல் ரிப்போர்ட் இல்லாம 20 லட்சம் வரையும் ஒன்லி மெடிக்கலோட கம்ப்ளீட் பண்ணலாம். இது இல்லாம 50 வயதை தாண்டிய அனைத்து இந்தியவருடைய சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா மெடிக்கல் வேணும், கண்டிப்பா மெடிக்கல் வேணும். அதுவும் 51ல இருந்து 55 வயசு வரையும் 13 லட்சம் ரூபாய் வரையும் மெடிக்கல் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். 56ல இருந்து 60 வயசு வரை உள்ளவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரையும் ஒன்லி மெடிக்கல் வரையும் பண்ணிக்கலாம். இந்த 3 மட்டும் பண்ணிக்கலாம். இது முக்கியம். ஏன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்குங்கிற பட்சத்துல இது எல்லாமே ஹெல்த் முக்கியம். ஹெல்த்ல அவர் பிரஷரு, சுகரு, மாத்திரை எதுவும் சாப்பிட்டாருன்னா அதை மெடிக்கல்ல இன்ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்து கூட நீங்க செய்து கொள்ளலாம். அவர் நல்ல உடல் நலத்தோட இருக்காரு, நல்ல வருமானம் இருக்கு, அவருக்கு வந்து பாலிசி கொடுக்கும் போது 56 வயசுல இருந்து 60 வயசு 5 மாதம் 29 நாள் வரையும் 3 லட்சம் ரூபாய் எஸ்யூசிக்கு மெடிக்கலோட இந்த பாலிசியை கொடுக்கலாம். அதே மாதிரி 51ல இருந்து 55 வயசு வரையும் கிடையாது, 55 வயது 5 மாதம் 29 நாள் வரையும் 13 லட்சம் ரூபாய்க்கு வரையும் எஸ்யூசியோட மெடிக்கல் மட்டும் பண்ணி இதை கொடுத்துக்கலாம். சார் கிளியரா? ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல் கிளியரா இருக்கு சார். சார் எக்ஸலண்டா இருக்கு, அருமையா இருக்கு. ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கலுக்கு மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க. 2 கேட்டகரி, ஒன்னு எம்ப்ளாயி, இன்னொன்னு பிசினஸ். எம்ப்ளாயிக்கு 3 கண்டிஷன். அவர் டிகிரி முடிச்சிருக்கணும்,
அவர் குறைந்தபட்சம் 3 மாசமாவது சர்வீஸ்ல இருந்திருக்கணும். அவருடைய வருட வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா இருக்கணும். பிசினஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். அவருடைய வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல மட்டும் இருந்தா போதும். இருந்தா நான் மெடிக்கல் குரூப் 1 குரூப் 2ல எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கு. இது இல்லாம ஸ்பெஷல் ரிப்போர்ட் இல்லாம வீடியோ மெடிக்கல் மட்டும் வச்சு எவ்வளவு கொடுக்கலாங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் மெடிக்கல் ஸ்பெஷல் நான் மெடிக்கல். இதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயும் வருவாங்க, ப்ரிஃபோர்ட்லயும் வருவாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆனா அவருடைய வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்து அந்த கேட்டகரியில போயிருவாங்க. இதுல ஒன்லி ஃபார் இதுலயும் இருக்கு எம்ப்ளாயி பிசினஸ் பீப்புள். ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல்ல என்ன சொன்னேன், பிசினஸ் பீப்புளுக்கு டிகிரி மஸ்ட்னு சொன்னேன். 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வேணும்னு சொன்னேன். இருந்தா ப்ரிஃபோர்ட்ல கொடுக்கலாம். பிசினஸ் பீப்புளுக்கு ஸ்பெஷல்ல கொண்டு வரதா இருந்தா, சார் அவர் டிகிரி முடிக்கல சார், 9வது தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் அவரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அதனாலதான் அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ஷீட் வேணும். அந்த காலத்துல ஓல்டு எஸ்எஸ்எல்சி ஒன்று இருந்துச்சு, அது இருந்தா கூட மார்க் ஷீட் இருந்தா கூட போதும். ஏன்னா கண்டிப்பா வேணும். பிசினஸ் பீப்புளுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல 10th கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அவருடைய வருட வருமானம் கண்டிப்பா 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கணும். லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 22, 23, 23, 24, 24, 25 ஐடிஆர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு வருஷமும் காமிச்சிருக்கணும். இந்த 3 வருஷத்துல ஒரு வருஷத்துலயாவது 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் காமிச்சிருந்தா அவரை ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியாது. ஸ்பெஷல் ரிப்போர்ட் வச்சு தான் கொடுக்க முடியும். இதை மறந்துடவே கூடாது பிசினஸ் பீப்புளுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி எம்ப்ளாயி கேட்டகரி. அந்த எம்ப்ளாயி கேட்டகரிக்கு அவருடைய குறைந்தபட்ச கல்வி தகுதி 10வது படிச்சிருந்தா போதும். 10வது படிச்சிருந்தா போதும். அவரு எம்ப்ளாயா இருக்கலாம். கவர்மெண்ட் கோஷி குரூப் எல்ஐசியில் வேலை பார்க்கறவங்களுக்கு கோஷி கவர்மெண்டோடும் ரெப்யூட்டட் பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் நான் மெடிக்கல் வருவாங்க. இப்ப நான் ஒரு பாலிசி ஹோல்டர்கிட்ட ஒரு திருப்பூர் ஒரு பாலிசி போட்டேன். அவர் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பனியன் கம்பெனில வேலை பார்க்கறாரு. அவருக்கு ஐடி கார்டு இருக்கு. அவருடைய வருமானம் மாசம் 35,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் 12 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வரையும் அவர் வருமானம் வாங்குறாரு. அவருக்கு சேலரி ஸ்லிப்பும் கொடுக்குறாங்க. 3 மாசத்துக்குரிய சேலரி ஸ்லிப்பும் கொடுக்குறாங்க. சேலரி ஸ்லிப் வாங்கிட்டு அதோட 6 மாசத்துக்கு அந்த பேங்க்ல சேலரியுடைய ஸ்லிப்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து கொடுத்து அவர்களுடைய ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு மேல அவர் இருந்தாருன்னா அவருக்கு ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல இந்த பாலிசியை கொடுக்கலாம். இன்னும் ஏஜ் அப் டு 35 வயசுக்குள்ள அவருக்கு வந்து ஐடிஆர் ஒரு வருஷத்துக்கு ஐடிஆர் இருந்தா கூட போதும். அல்லது மினிமம் 3 மாசம் அவருடைய சம்பள பட்டியல் காமிச்சாருனாவே இதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுலயும் குரூப் 1 குரூப் 2 போட்டிருக்கேன். குரூப் 1 ரொம்ப இருக்கு. குரூப் 2ல 5 தான் இருக்கு. அதுக்கும் கேட்டகரிஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே எஸ்யூசி. 18ல இருந்து 35 வயசு வரையும் 30 லட்சம் ரூபாய் வரையும் கொடுக்கலாம். மெடிக்கலே இல்லாம 36ல இருந்து 45 வயசு வரையும் பாலிசி 20 லட்சம் வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். 46ல இருந்து 50 வயசு வரை உள்ளவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையும் எஸ்யூசியில கொடுக்கலாம். குரூப் 2 என்டோமெண்ட், ஜீவனானந்த், மணிபேக் அண்ட் 2 மணிபேக்கும் லக்ஷயாவும் சேர்த்தா குரூப் 2. குரூப் 2ல 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் வரையும் கொடுக்கலாம். 36 டு 45க்கு வந்து 15 லட்சம் ரூபாய் எஸ்யூசி. 46 டு 50 எல்லாமே 8 லட்சம் ரூபாய் வரை எஸ்யூசி வரையும் கொடுக்கலாம். சார் இது மெடிக்கல்ல தான் கொடுக்க முடியுது. மெடிக்கலுக்கு நம்ம வந்து இதுக்கு மேலேயும் பாலிஸ்டாரர் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குங்கிற ப்ரூஃபுக்கு வீடியோ மெடிக்கல் பண்ணலாம். இந்த நான் மெடிக்கல் எல்லாமே நம்ம முகவர் சொல்லக்கூடியதை நம்ம தான் பிரைமரி அண்டர் ரைட்டர். நம்ம சொல்றத எல்ஐசி வேத வாக்கா எடுத்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுது. இந்த லிமிட்டுக்கு மேல தாண்டும் போது ஒரு ஹெல்த் கான்சியஸ் வேணுமேங்கிறதுக்காக வீடியோ மெடிக்கல்ல கொண்டு வர்றோம். அப்ப 18ல இருந்து 35 வயசு வரை உள்ளவரு குரூப் 1 இருந்தாலும் சரி குரூப் 2 இருந்தாலும் சரி என்ன பாலிசி போட்டாலும் 50 லட்சம் ரூபாய் எஸ்யூசி வரையும் வெறும் வீடியோ மெடிக்கல் மட்டும் பண்ணி பேப்பர் கொடுத்தா போதும். 36ல இருந்து 40 வயசு வரையும் 30 லட்சம் ரூபாய் வரையும் எஸ்யூசி வீடியோ மெடிக்கல் பண்ணி கொடுத்தா போதும். 46ல இருந்து 50 வயது வரை இருக்கிறவங்களுக்கு
15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீடியோ மெடிக்கல் வச்சு கொடுத்தா போதும். இது ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல. மெடிக்கலோட இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டு நான் மெடிக்கல்ல என்ன லிமிட்டோ அதே லிமிட் கொடுக்கலாம். 51 இருந்து 55 வயசு வரை. முதல்ல பாத்தீங்களா ப்ரிஃபோர்ட்ல வந்து 51 55 13 லட்சம் ரூபாய் எஃப்எம்ஆர் கொடுக்கலாம். 56 55 3 லட்சம் கொடுக்கலாம். ஸோ இதுலயும் 51 இருந்து 55 வயசு 5 மாசம் 29 நாள் வரையும் 13 லட்சம் ரூபாய் எஸ்யூசிக்கு மெடிக்கல் மட்டும் பண்ணி கொடுக்கலாம். 56 இருந்து 60 வயசு உள்ளவங்களும் 3 லட்சம் ரூபாய் எஸ்யூசி வரை எஃப்எம்ஆர் வச்சு கொடுக்கலாம். இதுல ஒரு படி மேலே ஏறி சொல்றேன். 46 இருந்து 50 வயசு முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 50 வயசு 5 மாசம் 29 நாள் வரை உள்ளவங்களுக்கு குரூப் 1ல எஸ்யூசி 10 லட்சமும் கொடுக்கலாம். குரூப் 2ல 8 லட்சம் வரை எஸ்யூசி கொடுக்கலாம். 50 வயசை தாண்டி சார் நினைக்க வேணாம். 50 வயசு 5 மாசம் 29 நாள் வரையும் இதை கொடுக்கலாம். இதை பயன்படுத்தினோம்னா அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல் நான் மெடிக்கலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னொன்னு ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிற ஒரு செக் பண்றதுக்காகத்தான் வீடியோ மெடிக்கல் கேட்கிறாங்க. அந்த வீடியோ மெடிக்கல் என்னென்ன லிமிட்ல இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சார் ஸ்பெஷல் நான் மெடிக்கல் கிளியர்? கிளியர் சார். சார் கிளியர். எக்ஸலண்ட். அடுத்து ஜெனரல் நான் மெடிக்கல். நம்ம எல்லா பேரும் நான் மெடிக்கல்ல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது எல்லாம் கொடுக்கறதுக்காகத்தான் இதை கொடுத்துருக்காங்க. இது ஜெனரல் நான் மெடிக்கல். ரெசிடென்ட் இந்தியனுக்கு மட்டும்தான் குடிக்க முடியும். முன்னாடி உள்ள ஸ்பெஷல் நான் மெடிக்கலுக்கும் ப்ரிஃபர்டு நான் மெடிக்கலுக்கும் என்ன கொடுக்க முடியும்னா ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐக்கும் கொடுக்கலாம், எஃப்என்ஐக்கும் கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். அது எடுக்கிறதா தனி கிளாஸ் எடுக்கணும். நான் உங்களுக்கு வந்து புது ஏஜென்ட்ஸ் டக்குன்னு நம்ம பிசினஸ் பண்ணணுங்கிறக்காக தான் இதை வச்சு பண்ணாவே கோடி கோடியா பிரீமியம் வாங்கலாம். ஸோ ஜெனரல் நான் மெடிக்கலுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பா படிச்சிருக்கணும். லிட்ரேட் மேல் கண்டிப்பா வேணும். லிட்ரேட் ஃபீமேல்ஸ் ஹேவிங் ஓன் இன்கமா இருக்கணும். சுய வருமானம் அவங்களா இருக்கணும். ஒரு லேடி நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்கம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியில தான் கொடுப்பாங்க. அதுல இருக்கு லிட்ரேட் ஃபீமேல் ஓன் இன்கம் இருக்கணும். லிட்ரேட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மஸ்ட். எப்படி ப்ரிஃபர்டுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி மஸ்ட், அதே மாதிரி ஸ்பெஷல் நான் மெடிக்கலுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th மஸ்டோ, அதே மாதிரி நான் மெடிக்கல் ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப்காகத்தான் உங்களை கேட்க சொல்றது. ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் மேண்டேட்டரி. கையெழுத்து போட்டா போதும். இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டாங்க, தமிழ் கையெழுத்து போட்டாங்கிறது வேற. இது கொடுத்தா எல்ஐசி ஆபீஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுடைய பிரைமரி அண்டர் ரைட்டருடைய வச்சு கொடுத்துடுறாங்க. ஆனா பெரிய பெரிய டிவிஷனல் ஆபீஸ், ஜோனல் ஆபீஸ் அப்படிலாம் போறப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு. இது வந்து மெடிக்கலுக்கு மட்டும் கிடையாது, நான் மெடிக்கலா இருக்கவங்களுக்கும் மெடிக்கலோட வர்றவங்களுக்கு போறப்பையும் ஏதாவது வேணும்னா கேட்பாங்க. அப்படிங்கிறக்காக தான் சொல்றோம். இதுல குரூப் 1 குரூப் 2 2 இருக்கு. 18 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு 12 லட்சம் எஸ்யூசி. 36 இருந்து 45 வயசு உள்ளவங்களுக்கு 8 லட்சம் எஸ்யூசி. 46 இருந்து 50 வயது உள்ளவங்களுக்கு 5 லட்சம் எஸ்யூசி. அதே மாதிரி 18 இருந்து 35 வயசு உள்ளவங்களுக்கு குரூப் 2 பிளான் என்டோமெண்ட், ஜீவனானந்த் அண்டு மணிபேக் பிளான், லக்ஷயா சேர்த்தோம்னா 8, 5, 3 வயசு பிரகாரம் இருக்கு. 50 வயசுல இருந்து 51 இருந்து 55 வயசு 5 மாசம் 29 நாள் வரையும் மெடிக்கலே ஒன்லி மெடிக்கல் மட்டும் வச்சு 3 லட்சம் வரையும் நீங்க இந்த மெடிக்கல் வச்சு இந்த பாலிசி கொடுக்கலாம். என்ன பாலிசி வேணாலும் கொடுக்கலாம். குரூப் 1 குரூப் 2 கொடுக்கலாம். வீடியோ எம்ஆர் பாருங்க, மிகப்பெரிய வரப்பிரசாதம். 18 இருந்து 45 வயசு உள்ளவர் நல்ல ஹெல்த்ல இருக்காருன்னு ஒரு வெரிஃபை வீடியோ எம்ஆர் பண்ணாருன்னா எஸ்யூசி 20 லட்சம் வரையும் நீங்க மெடிக்கலோட வீடியோ மெடிக்கலோட இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். 46 இருந்து 50 வயசு வர்றவங்களுக்கு 6 லட்சம் வரையும் எஸ்யூசியில நீங்க மெடிக்கல் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் அண்டர் ரைட்டிங் ரூல். ப்ரிஃபோர்ட்ல கண்டிப்பா டிகிரி மஸ்ட், ஸ்பெஷல்ல +2 10th மஸ்ட், அதுக்கப்புறம் ஜென்ரல்ல கண்டிப்பா படிச்சிருக்கணும். ரேகை வைக்கிறாங்க லேடிஸ் அப்படின்னா அவங்களுக்கு பாலிசி கொடுக்கலாம், மெடிக்கல் பண்ணித்தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறத நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் மைனரா இருக்கிற குழந்தைகளுக்கு குரூப் 1 குரூப் 2 வராது. அதெல்லாம் வரவே வராது.
0ல இருந்து 4 வயசு வரையும் 40 லட்சம் ரூபா வரையும் எஸ்யூசி வரையும் மெடிக்கலே இல்லாம கொடுத்துக்கலாம். 5ல இருந்து 9 வயசு வரையும் 40 லட்சம், 0 to 9 வயசு வரையும் 40 லட்சம் வரையும் நீங்க நான் மெடிக்கலில் கொடுத்து கொள்ளலாம். 10 to 17 தப்பா போட்டிருக்கேன். அது 15 வருஷம், அது 15 லட்சம் தான் கொடுக்க முடியும். அது தப்பு, நான் உங்களுக்கு அதை காப்பி பண்றப்ப மாத்தி பண்ணிட்டேன், சாரி. 10 to 17க்கு வந்து 15 லட்சம் வரையும் தான் நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியும். இது இல்லாம இதுக்கு மேல கொடுக்குறப்ப ஜூலியன் மெடிக்கல் ரிப்போர்ட், நம்ம எப்படி பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஜூலியன் ஃப்ரெஷ் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு ஃபார்ம் தனியா இருக்கு. அந்த ஃபார்ம் வந்து எல்ஐசி ஆபீஸ்ல இருக்கும். அதை நீங்க வாங்கி கொண்டு போய் தான், டாக்டர்கிட்ட இருக்காது இந்த ஃபார்ம், எல்ஐசி ஆபீஸ்ல வாங்கிட்டு தான் போக முடியும். 4 வயசுக்கு உள்ள இருக்கிற 4 வயது வரையும் 40 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கவங்க எல்லா பேத்துக்கும் ஜூலியன் மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். 5ல இருந்து 9 வயசு வரை இருக்கவங்களுக்கு 40 லட்சத்துல இருந்து 75 லட்சம் அந்த ஜூலியன் மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். 10 to 17னா 75 லட்சம் ரூபாய்க்கு வரையும் நீங்க ஜூலியன் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி கொள்ளலாம். இது மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு, இது நான் மெடிக்கலுக்கும் ஜூலியன் மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கும். இதுல வித்தவுட் பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் அப்படின்னா 25 லட்சம் வரையும் நீங்க பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் தேவையில்லை. பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் ஓட நீங்க வாங்குனீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் 50 லட்சம் வரையும் தேவையில்லை. Sum assured more than 25 lakhs, premium waiver benefit, matching insurance required. அதான் போட்டிருக்கு. பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் வந்து நீங்க மோர் தென் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சுன்னா அவருக்கு பிரீமியம் வேவியர் பெனிஃபிட் கொடுக்கலனா மெடிக்கல் வரும். ஸோ 50 லட்சம் ரூபா வரை நீங்க கொடுத்தீங்கன்னா மேட்சிங் இன்சூரன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க, மைனர் லைஃப்ல மட்டும். நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம். 15 தான் நான் சொல்றது, கரெக்ட் தான். 10 to 17க்கு 15 லட்சம் வரையும் தான் நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியும் மைனர்ல. அதுக்கப்புறம் மேஜர் ஸ்டூடெண்ட் 18 வயதுல இருந்து 30 வயது உள்ளவங்க எல்லா பேரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேஜர் ஸ்டூடெண்ட்னு பேரு. இந்த 25 போட்டிருக்கு இல்லையா, இந்த 25 போட்டிருக்கிறது வந்து 25 போட்டிருக்கிறது குரூப் 1, 20 லட்சம் போட்டிருக்கிறது வந்து குரூப் 2, இந்த 30 லட்சம் வரையும் போட்டிருக்கிறது வீடியோ மெடிக்கல். அந்த 10ங்கிறது கிரிட்டிக்கல் போட்டது, அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். அதை நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நான் பிபிடி அனுப்புறேன், பிபிடி மட்டும் அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த 10 15 அனுப்பிச்சு விடுறேன் நான். மேஜர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்களுக்கு என்ன வேணும்னா, அவர் கண்டிப்பா அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காருங்கிறதுக்கு போனஃபைட் சர்டிபிகேட் வேணும், ஐடி கார்டு வேணும். கண்டிப்பா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஐடி கார்டு வேணும், அந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான போனஃபைட் சர்டிபிகேட் வேணும். எந்த வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிஜி படிக்கிறாங்களா, யூஜி படிக்கிறாங்களா அப்படிங்கிறத ப்ரூஃப் கண்டிப்பா பண்ணணும். இது மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சார் எனி டவுட்? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார், கிளியரா போயிட்டு இருக்கு. எனக்கு 7:20 காலுக்கு முடிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. டோட்டல் இது அண்டர் ரைட்டிங்ல இந்த இன்கம் ப்ரூஃபை பத்தி டோட்டல் ரேட்டட் சம் அஷ்யூர்ட், ஒரு தனி நபர் பெயர்ல எத்தனை லட்சம் ரூபா வரையும் பாலிசி இருக்கலாங்கிறத நம்ம எடுக்கணும். இன்கம் ஸ்டேட்டட் இன் தி ப்ரொபோசல் 25 லட்சம் ரூபா வரையும் நீங்க எவ்வளவு இன்கம்ங்கிறத நீங்க ஸ்டேட்டடா ப்ரொபோசல் நீங்க சொன்னாவே போதும். ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய பிரீமியம் 1 லட்சம் ரூபா பிரீமியத்தை தாண்டாம இருக்கிற பட்சத்துல இதை வந்து நாங்க எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா 25 லட்சம் லாங் டேர்ம் போட்டீங்கன்னா 1 லட்சம் கூட பிரீமியம் வராதுங்கிறதுக்காக தான் ரெக்குயர்மெண்ட்ஸ், இது பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெர்சனல் ஃபைனான்சியல் கொஸ்டின் ஒரு ஃபார்ம் எல்ஐசில இருக்கு. அதுல போய் எனக்கு இந்தந்த வகையில வருமானம் இவ்வளவு வருது, ஏன்னா எங்களுக்கு ஐடிஆர்லாம் இல்ல, இதெல்லாம் காமிக்கிறா சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெர்சனல் ஃபைனான்சியல் கொஸ்டினர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல ஒரு டிக்ளரேஷன் மட்டும் அவர் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த 25ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரை இருக்கக்கூடிய அந்த எஸ்யூசிக்கு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து பிஎஃப்கியூ வேணும். 50 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் டோட்டல் ரேட்டட் சம் அஷ்யூர்ட் வருதுன்னா அவருக்கு வந்து இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் இன்கம் வந்து 16 வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பிரான்ச் மேனேஜர் இன்சார்ஜ் பிஎம் வந்து
ஒரு ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் போட்டு அவருடைய வருமானம், ஏன்னா என்னுடைய பாலிசி ஹோல்டர் வந்து பிசினஸ் பண்ணி 1 வருஷம் தான் ஆச்சு. அவர் ஐடிஆர் ஒரே 1 வருஷம் தான் பண்ணியிருந்தாரு. அதனால 1 வருஷம் ஐடிஆர் பண்ணதுனால அந்த 1 வருஷம் ஐடிஆர் காப்பியும் பிரான்ச் மேனேஜருடைய ரெக்கமெண்டேஷனும் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர்ல போட்டு கொடுத்துக்கோமே அந்த 50 லட்சம் ரூபாய் பேப்பர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதனால 3 வருஷத்துக்கு உள்ள ஐடிஆர் இல்லைன்னா அந்த பிரான்ச் மேனேஜர்கிட்ட ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் வாங்குவாங்க. இதையும் நீங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க அந்த எம்ஹெச்ஆர்ட்ட பிஎம்கிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி டிவிஷனல் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ஒரு 30 லட்சம் வரையும் தான் பிரான்ச் ஆஃபீஸ்ல லிமிட். எஸ்யூசி 30 லட்சம் வரையும் தான் கமிட் பண்ண முடியும். 30 லட்சம் ரூபாயில இருந்து 60 லட்சம் ரூபாய் வரையும் டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு தான் போகும் பேப்பரு. அப்ப அங்க போய் ஒரு தடவைக்கு 2 தடவை இது வேணும் அது வேணும் கொரி கேட்கறதுக்கு பதிலா நம்ம கொரிய வந்து அவாய்ட் பண்றதுக்கு இது மிகப்பெரிய களமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பைனான்சியல் அண்டர் ரைட்டிங் ஒரு அண்டர் ரைட்டிங் இருக்கு. இதுதான் இதுக்காகத்தான் முதல்ல சொன்னேன். ஹெல்த், ஏஜ், இன்கம். ஹெல்த்தை பத்தி ஹெல்த் இல்லாம இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கவே முடியாது. வயசு இருந்தா மட்டும்தான் எவ்வளவு நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம், மெடிக்கல்ல கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையா வரும். இன்கம்ங்கிறதுனா வயதை பொறுத்து அவர்களுடைய வருமானத்தை பொறுத்து எத்தனை மடங்கு அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்து, தட் மீன்ஸ் த ஹியூமன் லைஃப் வேல்யூ, அவருடைய சம்பாதனையை பொறுத்து தான் அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து நம்ம வந்து எல்ஐசியில கொடுப்பாங்க. ஸோ அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருந்தா எத்தனை மடங்கு, ரைட் சைட்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா எத்தனை மடங்குன்னு போட்டிருக்கு. 18ல இருந்து 35 வயசு வரையும் 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவா வருமானம் இருந்தா அவருடைய ஆண்டு வருமானத்துல இருந்து 25 மடங்கு கொடுக்கலாம். அவர் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவா 10 லட்சம் ரூபாய் வரையும் 10 லட்சம் ரூபாய் ஒரு 8 லட்சம் ரூபாய் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 8 லட்சம்னா அதுல ஒரு 25 மடங்கு தான் கொடுக்க முடியும். அவருக்கு மேக்சிமம் ஒரு தனி நபருக்கு மேக்சிமம் இன்சூரன்ஸ் கவரேஜ் அவருடைய வருமானத்தை பொறுத்து கொடுக்கறதுனால 25 மடங்கு கொடுக்க முடியும். 36ல இருந்து 45 வயசு வரையும் 20 மடங்கு கொடுக்க முடியும். 46ல இருந்து 50 வயது வரையும் 15 மடங்கு கொடுக்க முடியும். 51 to 55க்கும் 15 மடங்கு கொடுக்க முடியும். 56ல இருந்து 60 வயது வரையும் 10 மடங்கு கொடுக்க முடியும். இது பைனான்சியல் அண்டர் ரைட்டிங் பிலோ 10 lakhs. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கவங்களுக்கு 35 வயசு உள்ளவருக்கு அவர் வருஷத்துக்கு 50 லட்சம் வாங்குறாருன்னா 30 மடங்குனா எத்தனை மடங்குன்னு பாத்துக்கோங்க. 15 கோடி. எத்தனை மடங்கு வாங்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்சிமம் கொடுக்க முடியும். 36ல இருந்து 45 வயசு வரையும் 25 மடங்கு கொடுக்க முடியும். 46 to 50ல 20 மடங்கு கொடுக்க முடியும். 51 to 55ல 15 மடங்கு கொடுக்க முடியும். 56 to 60 as usual 10 மடங்கு கொடுக்க முடியும். இதுதான் பைனான்சியல் அண்டர் ரைட்டிங். லைசன்ஸ் தரேன் சார். என்ன லைசன்ஸ் சார்? சார் தட்சிணாமூர்த்தி சார் மியூட் பண்ணிடுங்க. ஓகேண்ணா தேங்க்யூண்ணா. ஓகே. இது பைனான்சியல் அண்டர் ரைட்டிங். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சுந்தரமுத்தனா கிளியரா போயிட்டு இருக்குண்ணே. ஏன்னா கிளியரா போயிட்டு இருக்கு. டவுட் கடைசியில 2 கேள்வி அதெல்லாம் வச்சுக்கலாம். பிரச்சனை இல்ல. இப்ப நான் வந்து பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி நான் முடிச்சு கரெக்டா 8 மணிக்கு முடிச்சிட்டேன். திருப்பியும் சொல்றேன், ஒரு கைட்லைன்ஸ் தான் சொல்றேன், கவனிங்க. கேஒய்சி ஆன்டி மணி லாண்டரிங் சொன்னோம். கேவிசிக்கு வந்து என்ன வேணும்? ஒரு போட்டோ வேணும், அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வேணும், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வேணும், இன்கம் ப்ரூஃப் வேணும். இதுதான் வந்து கேஒய்சிக்கு வரும். ஆன்டி மணி கைட்லைனிங் குவாலிஃபிகேஷன் வேணும். ஆன்டி மணி கைட்லைன்ஸ்க்கு வந்து 50,000 ரூபாய் 1,99,000 தான் கேஷ் கட்ட முடியும். ஸோ இது வந்து ஏஎம்எல் கைட்லைன்ஸ்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அண்டர் ரைட்டிங். அண்டர் ரைட்டிங் என்ன வேணும்? வயசு வேணும், ஹெல்த் நல்லா இருக்கணும். அது காமன். ஹெல்த் இருந்தா மட்டும்தான் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். காமனா ஹெல்த்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபேக்டர் வேணும்? ஏஜ் வேணும், இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும், இன்கம் வேணும். இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து அண்டர் ரைட்டிங் பிரிப்போம். அதுல ஸ்பெஷல் ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல், ஜென்ரல் நான் மெடிக்கல், இது எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மைனருக்கு என்ன தேவை, அதுக்கப்புறம் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எவ்வளவு கொடுக்கலாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பைனான்சியல் அண்டர் ரைட்டிங்கும் நம்ம பார்த்துருக்கோம். வேற அப்புறம் டோட்டல் ரேட்டட் சம் வசூல் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் பேசிக்கான பைனான்சியல் அண்டர் ரைட்டிங். ஒரு முறைக்கு 2 தடவை இதை கேட்டு பாருங்க. உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புலப்படும். நெக்ஸ்ட், இல்லம் தேடி காப்பீடு. எல்லா பேரும் இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி,
எல்லா பேரும் சொல்ற மாதிரி நம்மளுடைய முகவருடைய பணி இல்லம் தேடி காப்பீடு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம தேடி போய்தான் அந்த மக்களுக்கு பாலிசிதாரர்களுக்கு பாலிசி கொடுக்கிறோம். இதுதான் இல்லம் தேடி காப்பீடு. இந்த இல்லம் தேடி காப்பீடு என்பது ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானம், அவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தை பொறுத்து அவனுக்கு பாலிசி கொடுத்தோம்னா அவர் இருந்தாலும் அவர் இல்லாவிட்டாலும் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தன்னால் உருவாக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் தன்னை தேடி வந்த மனைவிக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆபத் பாண்டவனாக பாதுகாவலனாக இருக்கிறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் இல்லம் தேடி காப்பீடு கொடுக்க செல்கிறோம். அதற்கு எல்ஐசியினுடைய மிகப்பெரிய பாலிசியில குடும்பத்தை பாதுகாக்கணும்னா அதுவும் எல்ஐசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் ஆபத் பாண்டவன் அப்படின்னா எல்ஐசியினுடைய ஜீவன் லக்ஷயா. இந்த லக்ஷயாவுடைய பிரசன்டேஷன் தான் சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி என்ன கண்டிஷன்ங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஜீவன் லக்ஷயா பாலிசி குறைந்தபட்சம் அவருடைய நுழைவு வயது 18 வயதை தாண்டி இருக்கணும். மேஜர் ஆகிருக்கணும், மைனருக்கு கிடையாது. ஏன்னா இது குடும்ப தலைவன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வர்றதுனால ஜீவன் லக்ஷயா பாலிசியுடைய குறைந்தபட்ச நுழைவு வயது 18, அதிகபட்ச நுழைவு வயது 50. குறைந்தபட்ச பாலிசி செலுத்தும் பாலிசி டேர்ம் 13, அதிகபட்சம் 25. பிரீமியம் செலுத்தும் காலம் 10 to 22. அதாவது டேர்ம் -3, 13 இருந்து 3 வருஷத்தை குறைச்சிங்கன்னா 10 வருஷம் பிரீமியம் கட்டிக்கலாம் குறைந்தபட்சம். அதிகபட்சம் 22 வருஷம் வரையும் பிரீமியம் கட்டலாம். 25 - 3 25. இந்த பாலிசியினுடைய மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 65. கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுபடப்படும் பொழுது வயசு மாறும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் 60 வயது வரையும் அந்த அவங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கலாம். அதுக்கு பின்னாடிதான் அவங்களுக்கு பென்ஷனா சிபிஎஸ் பென்ஷனா எல்லாமே கிடைக்கும். ஆனா எல்ஐசியில அதையும் யோசிச்சு நம்ம 65 வயசு வரையும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு 65 வயசு வரையும் இன்சூரன்ஸ் கவரேஜை இந்த ரிஸ்கான ஒரு பிளானை கொடுத்துருக்காங்கிறதான் முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த லக்ஷயாவில சொன்னதுல ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது குறைஞ்சிருக்கா சார்? ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார், தெளிவா இருக்கு, கரெக்டா சொல்லியிருக்கேன். ஓகே. இப்ப ஜீவன் லக்ஷயாவுடைய பிரசன்டேஷன்ல மெச்சூரிட்டி குறைந்தபட்ச டேர்ம் 25 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்சிமம் 25 வருஷம்னே நீங்க பாலிசி போடுங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் இந்த லக்ஷயாவில் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பாலிசிதாரர் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த எல்ஐசி பாலிசி எல்லாம் போட்டா வட்டி கம்மியா வருதுன்னு சொன்னாங்கன்னா முதல்ல சார் அவங்க சொல்றத கேளுங்க. கேட்டுக்கிட்டு ஆமா சார் எல்ஐசியில வட்டி கம்மி தான், 6 இருந்து 7% உத்தரவாதமா கிடைக்கும். என்ன சொன்ன தேதியோ அந்த தேதியில பணம் கிடைக்கும் சார் அப்படிங்கிறத நீங்க ஆணித்தரமா அவங்ககிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்தவர் எந்த விதமான சந்தேகமும் கேட்க மாட்டார். அதுல கூடுது சார், இதுல வருது சார், அவ்வளவு வட்டி வருது சார் அப்படின்னா இதுதான் சார் ஆனா கேரண்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேன்வாஸ் பண்ணலாம். பண்ணும்போது சார் ஒரே நிமிஷம். மெச்சூரிட்டி பாலிசியாருக்கு 3 விதமான பெனிஃபிட் எல்ஐசியில இருக்கும். 3 4 இருக்கும். பெனிஃபிட் 3 தான். அந்த 3 பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். நான் என்னுடைய வயசு 40, 25 வருஷத்துக்கு நான் டேர்ம் பாலிசி போடுறேன். 22 வருஷம் பிரீமியம் கணக்கு கட்டுறேன். என்னுடைய 65வது வயசுல பாலிசி மெச்சூரிட்டி ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும்? நான் 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டிருந்தேன்னா 10 லட்சம் ரூபாயும் பிளஸ் 25 வருஷத்துக்கு கூடிய போனஸும் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் 65வது வயசுல அந்த பணத்தை வாங்கிக்குவேன். இது ஜீவன் லக்ஷயா பாலிசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா பாலிசிகளையும் மெச்சூரிட்டியில என்ன கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் அதை கொடுத்துருக்கோம். கரெக்டா சார்? நெக்ஸ்ட் டெத்னு வந்துட்டா, சாரி கேக்குதா? தெரியுதா சார்? தெளிவா இருக்கு. வெளியே போயிட்டு ஒரு நிமிஷம் சார், திருப்பி வந்தேன். ஒரு நிமிஷம்.
ஃப்ரெண்ட்ஸ், அருமையான விளக்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே வந்துட்டேன் பிபிடியும் தர போறாங்க நமக்கு. இதை பயன்படுத்துங்க நல்லா. சார். ஓகே, இதுல ஜீவன் லக்ஷயாவில் ஏஜ் 40 நான் போட்டிருக்கேன். 25 வருஷம், ஏன்னா மேக்ஸிமம் 65 வருஷம் மெச்சூரிட்டி ஒரு கால்குலேஷனுக்காக சொல்லியிருக்கேன். நல்லபடியா நான் இருக்கேன், கடவுளை நல்லபடியா வச்சிருக்கிறாரு, எனக்கு வருமானம், என் ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா 65வது வயசுல நான் எவ்வளவு பாலிசி போட்டிருக்கணும் அந்த 10 லட்சம் ரூபாய் பாலிசி தொகை, 10 லட்சம் ரூபாய்க்குரிய போனஸும் ஃபைனல் ரிசர்வ் போனஸும் கொடுத்துருவாங்க மெச்சூரிட்டியில. இன்கேஸ் கடவுள் நம்மளை வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க்ல ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெத்துக்கு இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா இந்த லக்ஷயா பிளான்ல மிகப்பெரிய பலம், இறந்த தேதிக்கு அப்புறம் ஒரு பைசா கூட எல்ஐசிக்காக நீங்க பிரீமியம் அந்த குடும்பம் கட்ட வேண்டாம். ஃபுல் இயர் பிரீமியத்தை எல்ஐசி வெயிட் பண்ணிவிடும். இது டெத்துல நேச்சுரல் டெத்தா இருக்கிற சமயத்துல ஃபுல் இயர் பிரீமியத்தை வெயிட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ், டெத்து கிளைம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அடுத்த அந்த எந்த வருஷம் நம்ம கமென்ஸ்மெண்ட் பாலிசி போட்டிருக்கோமோ, ஒரு வருஷம் முடியலன்னு வச்சுக்கோங்க, பாலிசி எடுத்த தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம இறந்து போயிட்டோம்னா அந்த ஒரு வருஷத்துக்குரிய பிரீமியத்தை கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அந்த பிரீமியத்தை கழிச்சுட்டு பிரீமியத்தை வெயிட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டீங்கன்னா 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் வில் கிவ் அப் டு பிஃபோர் 1 இயர் டேர்ம். 25 வருஷம் டேர்ம் போட்டிருக்கீங்கன்னா 25 வருஷம் டேர்ம் போட்டிருக்கீங்க, 5வது வருஷம் அந்த பாலிசி ஒரு இறந்து போயிட்டாருன்னா முதல்ல பிரீமியத்தை வெயிட் பண்ணிடுவாங்க. 6வது வருஷத்துல இருந்து வருஷம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம்னு அப் டு 24 வயசு 64 வயசு வரையும் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. 65வது வயசுல நம்ம போட்டிருக்க தொகை 100 லட்சம் ரூபாய்க்கு எப்படி 110%ங்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த 25வது வருஷமும் ஒரு 10% கொடுக்கறதுனால நம்ம 110% 11 லட்சம் ரூபாய் சம்பசூடும். மெச்சூரிட்டியில என்ன போனஸ் கொடுக்கணும்னு போனஸ் மெச்சூரிட்டியில எவ்வளவு போனஸ் கொடுக்கமோ அதே போனஸ் தொகையும் நம்ம அந்த நாமினிக்கு கொடுத்துருவோம். இதுதான் இந்த பாலிசியுடைய மிகப்பெரிய பலம். நம்ம இல்லைங்கிற ஒரு எமோஷனல தான் அந்த குடும்பத்துக்கு இருக்குமே ஒழிஞ்சு, நம்ம எதுவும் இந்த ஜீவன் லக்ஷயா பாலிசியை போட்டிருந்தோம்னா வருஷம் நம்ம இல்லைனாலும் ஒரு பொருளாதார ரீதியா அந்த குடும்பத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் எல்ஐசி இந்த பிளானை கொடுத்துருக்கு. நேச்சுரல் டெத்துனா இன்கேஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னா, விபத்துல இறந்துட்டாருன்னா அதுலயும் ஒரு வருஷம் ஃபுல்லா எல்லா பிரீமியமையும் வெயிட் பண்ணிடுவாங்க. இமீடியட்டா ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு நம்ம என்ன சம்மசூர் போட்டிருந்திருக்கோமோ அந்த தொகையை அதை அப்படியே 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி ஆகிற வரையும் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி அப்ப அந்த 110 சம்மசூர் 11 லட்சம் ரூபாயும் 25 வருஷத்துக்குரிய போனஸையும் சேர்த்து அந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இதுல டேர்ம் ரைடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம சேர்க்கணும். அதை நான் சேர்க்கல, ரைடர் வர்றப்ப அந்த விஷயத்த சொல்லலாங்கிறக்காக நான் விட்டுட்டேன். அதனால டேர்ம் ரைடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சேர்த்தா நேச்சுரல் டெத் ஆகிறப்ப அந்த பேசிக்கா டேர்ம் ரைடர் 10 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா அந்த 10 லட்சமும் கொடுப்பாங்க, அந்த 10% ஆஃப் சம்மசூடும் கொடுப்பாங்க, மெச்சூரிட்டியில என்ன கிடைக்குமோ அந்த தொகையும் சேர்த்து கொடுப்பாங்க. விபத்துல இறந்துட்டா விபத்து காப்பீடு ஒரு 10 லட்சமும் கொடுப்பாங்க, டேர்ம் ரைடர் சம்மசூடு ஒரு 10 லட்சமும் கொடுத்துருவாங்க, 20 லட்சம் ரூபாய் நாமினிக்கு கொடுத்துருவாங்க. வருஷம் 10 லட்சம் ரூபாய் வந்து 10% வந்து நாமினிக்கு வருமானமாகவும் கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டியில நம்ம எல்ஐசியில 65வது வயசு என்ன நம்ம கொடுப்போமோ அந்த தொகையும் அந்த பாலிசிதாரருடைய நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஜீவன் லக்ஷயா பாலிசி. குறைந்தபட்ச நுழைவு வயது 18, அதிகபட்சம் 50, டேர்ம் 13, அதிகபட்சம் 25. இதுல குறைந்தபட்ச சம்மசூல் 2 lakhs, மேக்ஸிமம் எவ்வளவு வேணும் போடலாம். இந்த லக்ஷயா பாலிசி எல்லாம் 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சி யாருக்கும் போடாதீங்க. ஏன்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கணும்னா இந்த லக்ஷயா பாலிசியை குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனம், நீங்க அந்த பாலிசிதாரர் கொடுக்கக்கூடியவருக்கும் நல்ல அந்த ஃபேமிலிக்கும் பிரயோஜனமா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்குங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன்.
இது பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்தா மட்டும்தான் மெச்சூரிட்டி இவ்வளவு கிடைக்கும், டெத் கிளைம்ல நேஷனல் டெத் கிடைக்கும், ஆக்சிடென்ட் டெத் கிடைக்கும். இதுவே பாலிசி பெய்டப் ஒரு நிமிஷம் டிசபிலிட்டி பெனிஃபிட் அந்த ஏபின்னு சொன்னோம் இல்லையா, அதுல ஏபி வந்து அண்ணன் மீட்டிங் நடக்கிறப்ப சொன்னாரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டா அதிகபட்சம் 3 மடங்கு 30 லட்சம் ரூபாய் வரையும் கூட நீங்க இது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் எடுத்துக்கலாம். ஆனா ஏடிடிபி எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் அசூர் 10 லட்சம் போட்டீங்கன்னா 10 லட்சம் தான் எடுக்க முடியும். ஏடிடிபிக்கு என்னன்னா 25 வருஷம் டேம் போட்டு 22 வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க இல்லையா, அந்த 22 வருஷத்துக்கு மட்டும்தான் ஏபி பெனிஃபிட் உண்டு. ஏடிடிபி மட்டும்தான் மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 வருஷத்துக்கும் ஏடிடிபி அப்ளை ஆகும். எதுக்காக சொல்றேன்னா அவர் 22 வருஷம் அவர் பணம் கட்டிடுவாரு, 23வது வருஷமோ 24வது வருஷமோ அவர் இறந்துட்டாருன்னா கூட அந்த பெனிஃபிட்ட வந்து அந்த ஏபி பெனிஃபிட்ட வாங்க முடியாது, மற்ற எல்லா பெனிஃபிட்டையும் வாங்கிடலாம். ஸோ அதனால ஏபி அப்படின்னா பணம் செலுத்தும் காலத்திற்கு மட்டுமே. என்டோமெண்ட் பாலிசி, ஜீவன் ஆனந்த் பாலிசி இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை நம்ம அதை செய்யலாம். அதற்கு அடுத்து ஏடிடிபினா ஒன்லி டேர்ம் ஃபுல்லா கட்டிக்கலாம். அதுதான் இந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரு. அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட்டுக்கு என்னென்னு பாத்துங்க, நம்மளால ட்ரெஸ் பண்ண முடியாது, டாய்லெட் போக முடியாது, பாத்திங் குளிக்க முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது, தன்னால சாப்பிட முடியாது, தனி சரியான இடத்துல நடக்க முடியாது. இந்த 6 விஷயத்துல 4 விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லி எல்ஐசியில வந்து இந்த கிளைம் வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் இந்த டிரைவர் ஹானர் பண்ணாங்கன்னா சம்மசூட்ல ஏபி சம்மசூடோ ஏடி சம்மசூட் ஏடிபிடிபி சம்மசூடு 10 லட்சம் ரூபாய் சம்மசூடு போட்டிருக்கோம்னா அந்த 10 லட்சம் ரூபாயை 120 மாசத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. லட்சத்துக்கு 833 ரூபா 33 பைசா இந்த வருஷத்துக்கு அவர் வாங்கிட்டே இருப்பாரு. அவர் உயிரோடு இருக்க வரையும் வாங்கிட்டே இருப்பாரு. 10 வருஷம் முடிஞ்சு உயிரோட இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெச்சூர் அது இதுல வந்து பிரீமியமும் திருப்பி செலுத்த வேண்டாம். இதுலயும் பிரீமியம் வேவியர் பிரீமியத்தை ஃபுல் வேவியர் பண்ணிடுவாங்க. ஏடிடிபி அப்ளை ஆகிருச்சுன்னா டிசபிலிட்டி பெனிஃபிட்டுக்கான கிளைமை வந்து ஹானர் பண்ணிட்டாங்கன்னாவே பிரீமியமும் செலுத்த வேண்டாம். 120 மாசத்துக்கு இந்த பணமும் கிடைக்கும், இந்த பணம் கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய பலம் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர்ல. அடுத்து பாலிசி பணம் கட்டிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஆஃப் அது வந்து பணம் கட்ட முடியல, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பின்னாடி வரேன், மாத்தி போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் சார். பெய்டப் பாலிசியா இருந்துச்சு வச்சுங்களேன், 1/9/1956 இருந்து 31/2020 வரை உள்ள பாலிசிகளுக்கு கண்டிப்பா 3 வருஷம் பிரீமியம் செலுத்தி இருக்கணும். 1/2/2020 இருந்து 30/9/2024 பாலிசிகளுக்கு 2 வருஷம் பிரீமியம் செலுத்தினால் போதும். 1/10/2024 முதல் உள்ள பாலிசிகளுக்கு 1 வருடம் பிரீமியம் செலுத்தினால் போதும். இது பெய்டப் கான்செப்ட். பெய்டப் வேல்யூனா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்திய காலம் டிவைடட் பை பிரீமியம் செலுத்த வேண்டிய காலம் இன்டு காப்பு தொகை சம்மசூடு. இதை இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன், தமிழ்லயும் போட்டிருக்கேன். இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்க எதுக்காக இந்த நான் கான்செப்டை போட்டிருக்கேன்னா புதுசா வந்து இருக்கிற ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் பாலிசி இடையில கட்டாம விட்டுட்டாரு அப்படின்னா கூட அந்த பாலிசியை வாங்கி எந்த வருஷம் பாலிசி போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இது இத்தனை வருஷம் கட்டியிருக்கீங்களா, இத்தனை வருஷம் கட்டியிருந்தா உங்களுக்கு இந்த பெய்டப் வேல்யூ கிடைக்கும். 2 வருஷம் கட்டி இந்த 2020 இருந்து 24 கட்டிருந்தீங்க, 2 வருஷம் கட்டியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கட்டின பணத்தை நாங்க திருப்பி 2 வருஷமோ 2 வருஷத்துக்குரிய போனஸையும் நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். இது பெய்டப் ஸ்லைடு. இது மிகவும் முக்கியமா ஒவ்வொரு முகவர்களும் தெரிஞ்சு கொண்டு வைத்துக்க வேண்டும். பெய்டப் பாலிசியில லட்சயாவில் சார் ஒரே நிமிஷம், நான் ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு, நான் நாளை கூப்பிடுறேன். 1 hour முடிஞ்சு நீ போங்க, நாளைக்கு கூப்பிடுறேன். சாரி, ஒருத்தர் கெஸ்ட் வந்துட்டாருண்ணே, வேற ஒண்ணும் இல்ல. பெய்டப் பாலிசியில ஜீவன் லக்ஷயாவில எப்படி கிடைக்கும்னு பாருங்க. ஜீவன் லக்ஷயாவை இப்போ வந்து பெய்டப் வேல்யூ எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன்.
சப்போஸ் பாலிசிதாரர் 2 வருஷம் அவர் பிரீமியம் கட்டி இருந்து அதுக்கப்புறம் அவர் பாலிசியை கட்டாம விட்டுருந்து இடையில அவர் இறந்துட்டாருனா கூட பெய்ட் அப் வேல்யூல இருந்து அதான் போட்டிருக்கேன். மெச்சூரிட்டியில வந்து அவர் கட்டிடுறாரு, அவர் நல்லபடியா ஒரு 5 வருஷம் பணம் கட்டிடுறாரு, அதுக்கப்புறம் பணமே கட்டல அப்படின்னா வருஷம் முடிஞ்சு என்ன கிடைக்கும்னு பாருங்க. பெய்ட் அப் வேல்யூவும் பிளஸ் பிபிடி எத்தனை வருஷம் பணம் செலுத்தி இருக்கிறாரோ அத்தனை வருஷத்துக்கு போனஸையும் சேர்த்து அவர் உயிரோடு இருக்கப்பே மெச்சூரிட்டியில பணத்தை வாங்கிடுவாரு. திஸ் இஸ் த மெச்சூரிட்டி ஆஃப் பெய்ட் அப் பாலிசிஸ்க்கு. டெத்துக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பெய்ட் அப் பாலிசி டெத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இதுல வரவே வராது. நேச்சுரல் டெத் ஆனாலும் ஆக்சிடென்ட் டெத் ஆனாலும் பெய்ட் அப் பாலிசிக்கும் நம்ம சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறோம், 10% கொடுக்குறோம். அதுவும் பெய்ட் அப் வேல்யூ கொடுக்குறோம். பெய்ட் அப் வேல்யூ இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பணம் கட்டிட்டு 10 வருஷம் டேம்ல 5 வருஷம் பணம் கட்டி இருக்கிறாருன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டிருந்தாருன்னா 5 டிவைடட் பை 10 இன்டு 10 லட்சம் போட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு வந்து பெய்ட் அப் வேல்யூ வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் இறந்த தேதியில இருந்து பணம் தான் அவர் கட்டல, அது ஆட்டோமேட்டிக்கா வெய்வாகி போயிடும். ஆனா அவர் இறந்துட்டாருன்னா மொத்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து எல்ஐசியில அந்த நாமினிக்கு கொடுக்க மாட்டோம். இந்த ஜீவன் லக்ஷயாவில் பெய்ட் அப் வேல்யூ 5 லட்சமா இருக்கிறதுனால அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வருஷம் 50,000 ஆஃப்டர் மெச்சூரிட்டி வரையும் 65 வயசு வரையும் இந்த 10% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 65வது வயசுல பெய்ட் அப் வேல்யூ எவ்வளவு? 5 லட்சம். இன்னொரு 10% 5,50,000 பிளஸ் நீங்க எத்தனை வருஷம் பணம் கட்டியிருந்தீங்க? 5 வருஷம் பணம் கட்டியிருந்தீங்க. அந்த 5 வருஷத்துக்குரிய போனஸும் 5 வருஷம் கட்டியிருக்கக்கூடிய பெய்ட் அப் வேல்யூவும் சேர்த்து அந்த நாமினிக்கு கொடுத்துருவாங்க. மற்ற ஜீவன் உமங்கு அது மாதிரி பிளான் மினிமம் உச்சவு இதுல மினிமம் 2 லட்சம் ரூபாய் பெய்ட் அப் வேல்யூ இருந்தா மட்டும்தான் சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஆனா இந்த லக்ஷயாவில் 1 வருஷம் நீங்க பிரீமியம் கட்டிட்டு பெய்ட் அப் வேல்யூ 50,000 ரூபாயாக இருந்தாலும் அதுக்கு 10% போட்டு 5,000 மெச்சூரிட்டி வரையும் இந்த லக்ஷயாவில் சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டியில 50,000 ரூபாய்க்கு 55,000 ரூபாயும் பிளஸ் 1 வருஷத்துக்குரிய போனஸையும் சேர்த்து நாமினிக்கு 65வது வயசுல கொடுத்துருவாங்க. இதுதான் பெய்ட் அப் பாலிசியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் ஃபார் ஜீவன் லக்ஷயா. சார், எனி டவுட், எனி கிளாரிபிகேஷன்? சூப்பர். நெக்ஸ்ட் இந்த நம்ம வேலை போய் இவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் பிசினஸ் பார்க்கறோமா பார்க்க மாட்டேங்கிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ. சரி சார். நம்மளுடைய முகவர் தொழில் இதை விட கஷ்டமா அப்படிங்கிறத யோசிங்க. ஃபைனலுக்கு வந்துட்டேன். வெற்றி 1 மடங்கு திறமை இருந்தா போதும். உங்கள்ட்ட இருக்க திறமையே போதும். தேடல் 2 மடங்கு வேணும். பொறுமை 3 மடங்கு வேணும். இந்த 3 விஷயங்கள் இருந்தா இந்த முகவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, நம்பிக்கையை விட்டு விடாதே, முயற்சியை மறந்து விடாதே, மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் செல்வண்ணன் ரொம்ப அற்புதமா உண்மையிலே ஒரு உணர்ச்சி பூர்வமா நம்ம பாலிசி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இப்போ கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதுக்கு உதாரணம், நானும் உண்மையிலே 25 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்குங்கிறத உணர்ந்துகிட்டேன். ஏன்னா ரொம்ப தெளிவா ஒரு எல்ஐசி ஆபீஸ்ல கூட மேனேஜர் ஆகட்டும், எஸ்டிஎம் ஆகட்டும், சோனல் மேனேஜர் ஆகட்டும், இந்த அளவுக்கு தெளிவா அண்டர் ரைட்டிங்க என் சர்வீஸ்ல யாருமே சொல்லிக் கொடுக்கல. உண்மையிலே ரொம்ப அற்புதம். ரொம்ப விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே கத்துக்கிட்டவங்க எல்லாம் உண்மையிலே பாக்கியசாலி தான். இத வச்சு சார் தரக்கூடிய பிபிடிய நம்ம பத்திரமா எடுத்து கஸ்டமர்கிட்ட விளக்கணும்னா, ஓ எல்ஐசில இப்படி எல்லாம் இருக்கா, இப்படிலாம் இருந்தா தான் பாலிசி கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க உணர்ந்து பெரிய பாலிசிகள் தரதுக்கு, இல்லைன்னா இந்த முகவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது
அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட உடனே பாலிசி எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா அமையும். உண்மையிலே அருமை. நான் மெடிக்கல், ஸ்பெஷல், ப்ரிப்பேர்டு, ஜெனரல் எல்லாம் அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணுங்க. யாரு? லக்ஷயாவுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. லக்ஷயா அதே மாதிரி லக்ஷயா பிளானும் அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. முருகப்பெருமாள்னே கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உற்சாகமான இனிமையான மாலை நாள் வணக்கங்கள் மதிப்பிற்குரிய செல்வன் சாருக்கு. வணக்கம். சார் எக்ஸலண்ட். உண்மையிலே மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உங்களுடைய நானும் சார் மாதிரி எவ்வளவு வணிகங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இப்படியும் இந்த பிளான்ல பிரசன்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களை வச்சு ஒரு சிறப்பான ஒரு பயிலரங்கம் எடுத்திருக்கீங்க. நானும் லட்சியா கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பத்துக்கு மேல கொடுத்துருக்கேன். ஆனா இனி வருங்காலங்கள்லயும் சிறப்பா கொடுப்பேன். சார் இதுல டேம் ரைடர் இருக்கு இல்லையா, அது ஒரு எவ்வளவுக்கு கொடுக்கலாம் சார்? மினிமம் மேக்சிமம் எவ்வளவுக்கு கொடுக்கலாம்? மேக்ஸிமம் 25 lakhs தான் சார் ஒரு லைஃப்க்கு. மேக்சிமம் 25 lakhs. அதுக்கு மேல வந்து நான் மட்டும் 75 லட்சம் ரூபாய்க்கு லட்சம் போட்டிருக்கேன். வெரி குட். குழந்தைகள், ஒய்ஃப், மொத்தம் 3 பேர்த்துக்குமே ஈக்குவலா இன்கேஸ் ஆஃப் நம்ம இருக்கோம் இல்ல அப்படிங்கிறது வேற இருந்தா நம்ம செஞ்சிருவோம். இல்லைன்னா வருஷத்துக்கு 7.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு அந்த குழந்தை படிச்சுக்கலாம், 2 குழந்தையும் படிச்சுக்கலாம், என் மனைவி நல்லா இருந்துக்கலாம், யார்ட்டையுமே நிக்க வேண்டியது இல்லை. அது 25 லட்சம் ரூபாய்க்கு டெர்மினேட்டரும் சேர்த்திருக்கேன் மேக்சிமம். சோ 1 கோடி ரூபாய்க்கு லட்சம் நான் வச்சிருக்கேன் என் கையில. அதுவும் எஸ்எஸ்ல தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஊருக்கு நம்ம வேலை பார்ப்போம். நமக்கு யாரும் எல்ஐசி ஏஜென்சி ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, ஊருக்கெல்லாம் பாலிசி எல்லாம் போட்டு கட்டுவோம். நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம யாரும் கட்ட மாட்டோம். ஏன்னா அதுல ஒரு ஏஜென்ட்லாம் பெரிய சேர்மன்ஸ் கிளப் ஏஜென்ட்லாம் ஒரு ரியூவல் பண்ற போற சமயத்துல 100 ஏஜென்ட்டுக்கு பண்ணிட்டு வீட்டுக்காருக்கு மறந்துட்டு வந்துருச்சு. ஆக்சிடென்ட்ல 3 நாள் கழிச்சு அவர் வந்து எதிர்பாராத விதமா இறந்துட்டாரு. அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க லட்சியாவை வாய்ப்பு உள்ளவர்கள் 50 வயதுக்குள்ள யார் யார் இருக்கிறீங்களோ தயவு செய்து நீங்க வந்து லட்சியாவை கொடுங்க. அத வந்து டிரைவர்களுக்கு, இந்த யாரு மேக்சிமம் இந்த ரிஸ்க் கவரேஜ் அதிகமா இருக்கிறவங்க, ஒரே ஒருடைய வருமானத்தை நம்பி இருக்கிறவங்க எல்லா பேருக்கும் லட்சியா கொடுங்க. ஆபத் பாண்டவன் அதுதான் சார் சொல்ற மாதிரி டிரைவர்களுக்கு நான் இது வரைக்கும் மோஸ்ட்லி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது இல்ல. பட் இனி வருங்காலங்கள்ல அந்த டிரைவிங் நீங்க கேட்டுட்டீங்க. நான் சொல்றேன், ஏன் டிரைவிங் லைசன்ஸ் எல்லா பாலிசி ஹோல்டர்டையும் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, டெத் கிளைம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு வந்து அவர் கோர்ட்லயோ எங்க போட்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது டிரைவிங் லைசன்ஸ். அவர் வண்டிட்டு ஓட்டிட்டு போய் இறந்துட்டாருன்னா அவர் வண்டிட்டு ஓட்டிட்டு போனதுக்கான ப்ரூஃப் வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான். அவர் கையில வச்சிருந்தா மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் செட்டில் ஆகும். இல்லாட்டி செட்டில் ஆகவே ஆகாது. அதுக்குள்ள இவங்க போய் டென்ஷன் ஆகி எனக்கு வேணாங்கிற அளவுக்கு எல்லாம் போயிருவாங்க. அதனால டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா ஆதார் கார்டு எப்படி நீங்க மேண்டேட்டரி, பேன் கார்டு மேண்டேட்டரியா கொடுக்குறீங்களோ அத டிரைவிங் லைசன்ஸையும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாலிசிதாரருக்கு மிகப்பெரிய, பாலிசிதாரோட குடும்பத்திற்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வேலிடா இருக்குது. அதுக்காக சொல்றேன். ஏன்னா டெத் கிளைம் கண்டிப்பா வேணும். அதுக்காக சொல்றேன். சூப்பர் சார். சார் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அதுல லட்சியாவுல பெய்டு பாலிசி விட்டு இருந்தா கூட இடையில சரண்டர் பண்ணி கொடுத்துட வேணாம். ஒரு 5 வருஷம் கழிட்டாரு, என்னால கட்ட முடியல, புதுசா ஒரு பாலிசி போடுறேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லட்சியாவை சரண்டர் பண்ணிட்டு புது பாலிசி போட்டுற வேணாம். ஏன்னா லட்சியா பாலிசி லாப்ஸ் ஆனாலும் புதுசா ஒரு பாலிசி போட்டா கூட ரிஸ்க் ஆனா கூட இந்த சர்வைவல் பெனிஃபிட்டும் லட்சியாவில வரும். நீங்க போட்ட பாலிசிலேயே கிளைம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது மட்டும் மிகப்பெரிய உண்மை. இதை வந்து நீங்க யாரும் சரண்டர் பண்ணி லட்சியாவை தயவு செய்து சரண்டர் பண்ணி கொடுத்துறாதீங்க. சூப்பர் சார், எக்ஸலென்ட், தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? லட்சியா பாலிசி அண்டர் ரைட்டிங்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு டைம் 8:30 ஆயிட்டு. ஏன்னா நல்ல அருமையா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. பூமி அழகி, பூமி அழகி பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மோகன விக்னேஷ் சார்,
பூமி அழகி பொன்னி அழகி மேடம். பொன்னி அழகி பொன்னி அழகி பொன்னி அழகி மேடம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் சொல்லுங்க. வச்சுட்டாங்க. சார் ரொம்ப அருமை, கேள்வியே இல்ல சார். அப்படியா? Clear, sir. தெளிவாயிட்டா? Thank you, sir. தேங்க்யூ Hello. தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், பொன்னழகி பேசுறேங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சார், எங்க வீட்டுக்காருக்கு நான் லட்சியா பண்ணிருக்கேங்க சார். சரி 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 சூப்பர். எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இப்படியே ஒவ்வொரு ஸ்கீம் பத்தி எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு 2-3 பாலிசி பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். மீட்டிங் சொல்லி கொடுக்க லீடர்ஸ் நாங்க ரெடியா இருக்கோம். கத்துக்கிறதுக்கான சரிங்க சார். சோல்ஜர்ஸ் வந்தீங்கன்னா மட்டும்தான். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு பயிற்சி போலீஸ் அகாடமியில போய் எடுக்கிறப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை வந்து யாரு கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகேங்க சார், ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார் கிளாஸ். தேங்க்யூ. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செல்வன் சார் கிளாஸ் அட்டன் பண்றது இதோட ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே 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 தேங்க்ஸ்மா. ரொம்ப நெக்ஸ்ட். நன்றி சார். தேங்க்யூ மேம். சார், ரொம்ப அற்புதமா எங்களுக்காக உண்மையிலே ரொம்ப ஒரு வேகம் விவேகத்தோட தெள்ள தெளிவா அற்புதமா சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு இதுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். எல்லாரும் நல்ல வணிகம் பண்ணுவோம் சார் இதை வச்சு. வாங்க வாங்க. இதனுடைய- இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் அந்த லீ குரூப்ல ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்கேன். இப்ப SSMG மாதிரியே லீன்னு ஒரு குரூப் இருக்கு. சரிங்க சார். ஆமா CO நாங்க வந்து ஒரு 10 பேர் இருக்கோம். சோ அதனால சரிங்க. அதுலயும் ரெகுலர் நாளைக்கு வந்து திருப்பூர் பிரான்ச்ல இருந்து பொன்னம்மாள்னு ஒரு மேடம் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் ஆமா, link உங்களுக்கு அனுப்புறேன். ஹெச்ஏ எடுக்காங்க. ஆமா ஆமா. ஆமா திருப்பூர். அவங்களும் அவங்க வந்து பேப்பர் டு FPR வரையும் எடுக்கிறாங்க. சோ சரி. அவங்களும் நல்லா எடுப்பாங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா நாளைக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. 7:45 to 9:15 இருக்கும். சரிங்க சார். அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெகுலர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. பயிற்சி இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஓகே சார், ஓகே. ரொம்ப நன்றி சார். நான் எல்லாரும் FPC மட்டும் நண்பர்களே, எழுதி சாருக்கு நல்ல அற்புதமா ஒரு கடவுளை வேண்டிட்டு ஒரு நல்ல நன்றி சொல்லிட்டு அப்படியே ரிலீவ் ஆகிடுங்க. இதோட முடிச்சுக்கிடுவோம். ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you. நண்பர்களே, நன்றி சொல்லிட்டு Thank you, தேங்க்யூ sir. மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அருமை சார், கிளாஸ் அருமையா இருந்துச்சு சார். டவுட்டுக்கு Thank you, எதுவுமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஓகே சார் தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த தட்சிணாமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரைட்ண்ணே. தேங்க்யூண்ணே. ஆமா. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஓகேண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மோகன் விக்னேஷ் சார், தேங்க்யூ.